வெல்கம் எவ்ரி ஒன். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து ரீஇன்வென்ட் ரீகேப் 2025ஓட செகண்ட் எபிசோடில் இருக்கோம். ஸோ வித் அஸ் மிஸ்டர் பிரபு. வெல்கம் பிரபு, ஹவ் ஆர் யூ? Hello, Vasan. Thanks for inviting me again. Episode 2ல எல்லாரும் மீட் பண்ணுறதுல வெரி ஹாப்பி அண்ட் எல்லாரும் பொங்கல் செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் ஒன்ஸ் அகேன் ஹாப்பி பொங்கல் விஷஸ் டு எவ்ரி ஒன் அண்ட் ஆல் த ஃபெஸ்டிவ் விஷஸ் ஃபார் அக்ராஸ் தி ஸ்டேட்ஸ் டு எவ்ரி ஒன். ஸோ நம்ம சேனல் வந்து இஃப் யூஆர் வாட்சிங் இன் லிங்க்டின் ஆர் யூடியூப், வாய்ஸ் அண்ட் ஆடியோ கிளியராக இருந்ததுன்னா leave a confirmation message like audio is clear, and then without wasting time we will start. So இன்னைக்கு வந்து நம்ம ரெண்டு டாபிக் மேஜராக பார்க்க போகிறோம். ஒன்று வந்து சர்வர்லெஸ்ல இருக்கக்கூடிய அப்டேட்ஸ் அண்ட் தென் செக்யூரிட்டியில் இருக்கக்கூடிய அப்டேட்ஸ் ரெண்டும். அண்ட் தென் இஃப் டைம் இருந்தது அப்படின்னா we will also cover கம்ப்யூட்டில் ஸ்பெசிஃபிக்காக EC2 இன்ஸ்டன்ஸ் EK சைடில் என்னென்ன அப்டேட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத இன்னைக்கு வந்து கவர் பண்ணலாம். ஸோ அதான் நம்மளோட மேஜர் அஜெண்டா. So before even we jump into that, ரெண்டு major updates இருக்கு. Like if you are in Chennai, one வந்து the student community day happening on 23rd January, where 4 காலேஜ் சேர்ந்து வந்து they are conducting this time. சத்யபாமா, பனிமலை, Chennai Institute of Technology and Amrita Vishwa Vidyapeetham. So 4 காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் சேர்ந்து they are driving this, the Cloud Club. And the Cloud Clubலாம் சேர்ந்து they are organizing this community day. So registration links has been open. So if you're interested, you can scan and join the event part. Also, one more event which is happening again in Chennai, 31st January, where reinvent recap பண்றோம், and then Kiro nights ரெண்டுமே நடக்குது, where myself and Prabhu are covering recap part, and then also Kiro night வந்து by Aditya and Jeevita அவங்க கவர் பண்ணுறாங்க. ஸோ சம் ஸ்வாக்ஸ் பீன் பிளான்ட், சம் குவிசஸ் பீன் பிளான்ட். இட்ஸ் கோயிங் டு பி ஆன் சைட் ஈவெண்ட். ஸோ அதனால் வந்து அஜிலிசியமில் நடக்குது. ஸோ அதனால் வந்து இஃப் யூஆர் இன் சென்னை டூ என்ரோல் அண்ட் உங்களை பார்க்குறதுக்கு வுட் லவ் டு கனெக்ட் அண்ட் மீட். ஓகே, ஸோ வித்தவுட் வேஸ்டிங் டைம் லெட்ஸ் ஜம்ப் இன் டு டுடேஸ் டாபிக். ஸோ ஆப் இன்டெகிரேஷன் அண்ட் சர்வர்லெஸ். ஸோ நிறைய அப்டேட்ஸ் விட்டுருக்கோம். மொத்தம் 11 அனௌன்ஸ்மெண்ட்ஸ் இருக்கு இன் டர்ம்ஸ் ஆஃப் திஸ் ஸ்பெசிஃபிக் பார்ட். லெட்ஸ் கோ ஒன் பை ஒன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இட்ஸ் அபவுட் MCP ப்ராக்ஸி சப்போர்ட் ஃபார் API கேட்வே. Prabhu, would you like to add, like what is this, what they are planning to do with this functionality, MCP proxy support for API gateway? Sure. So first of all, again, இந்த week join பண்றது very happy guys. So as Vasan சொன்ன மாதிரி மெயினா like 2 topicsல we are covering. ஒன்று வந்து on the serverless one and security side, and if we have time, Vasan சொன்ன மாதிரி like compute also we can cover. So it's like இன்னைக்கு மெயின் ஃபோக்கஸ் ரெண்டே தான். ஒன்று வந்து serverless we can say as a speed, and security sideல வந்து for the safety side. So the first topic, MCP proxy support for API gateway. I mean, like MCP is like how we can say it's a like standard way for the AI agents. So like it's using tools and the API. So with MCP support, so mainly the API gateway can expose to our APIs in a format that like AI agents enna mari understand panikudhu, adu like how exactly it's invokes security. So like these are all the things in the specific update la. So idhula vandu or simple go for it. So simple ah solluna or like inge vandu or agent means a system. Idu vandu like not just like a chat, it can take an action like using the tools and the like tools மூலமா. இதுல வந்து like agent can integrate across multiple tools அப்படின்ற மாதிரி இந்த அப்டேட்ஸ்ல பார்த்துருந்தேன் வாசன். இதுல வந்து ரைட். ஸோ இது நான் பார்க்கும்போது எனக்கு வாட் ஐ அண்டர்ஸ்டாண்ட் இஸ், இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து ரெஸ்ட் ஏபிஐ பில்ட் பண்ணியிருப்போம் நம்மளோட ஒவ்வொரு சிஸ்டம்க்கும். அந்த ரெஸ்ட் ஏபிஐ வந்து வி ஜென்ரலி இன்டெகிரேட் வித் ஆர் எக்ஸ்போஸ் இட் வித் இன் ஏபிஐ கேட்வே. ஸோ வந்து நம்ம ஏபிஐ கேட்வே மூலியமாக நம்மளோட ரெஸ்ட் ஏபிஐ கால்ஸ் வந்து நம்ம வந்து விட ரெஸ்பாண்ட் இல்லையா. ஸோ இதில் வந்து இந்த MCP வந்து இட்ஸ் ஸ்டாண்டர்ட் part in terms of like எப்படி வந்து AI can interact and consume the data.
ஸோ தனியா வந்து நம்ம தனியா ஒரு எம்சிபி இது வந்து பில்ட் பண்ணாம வாட் தேர் சேயிங் இஸ் தே ஆர் எக்ஸ்போசிங் திஸ் ஏபிஐ கேட்வே வித் அன் எம்சிபி ப்ராக்ஸி. ஸோ ஒரு ப்ராக்ஸி மாதிரி ஆக்ட் ஆக போகுது. ஸோ உங்களோட சைட்ல இருந்து அப்ளிகேஷன் சைட்ல இருந்து எந்த ஒரு கோடிங்குமே தேவையில்லை. நம்ம பில்ட் பண்றது நார்மல் ரெஸ்ட் ஏபிஐ. அதை வந்து திஸ் API gateway MCP proxy மூலியமா we are going to make it as an enabled version of MCP. So which means without any efforts நம்ம இதை எக்ஸ்போஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா நம்ம டிஃபால்ட்டாக ஆல்ரெடி எப்படி வந்து AI enabled IDEsல வந்து MCP சர்வரோட இன்டெகிரேட் பண்ணி we can let it communicate அதே ஃபங்க்ஷனாலிட்டிஸாக வந்து இதுவே பண்ண போகுது. ஸோ டெவலப்பர்ஸ்க்கு இட்ஸ் கோயிங் டு பி லைக் மோர் optimized approach of exposing their API in a different form. AI மூலியமா கன்சியூம் பண்ணக்கூடியதுக்கான ஒன் ஆஃப் த வேயா இருக்க போகுது. ஸோ நெக்ஸ்ட்மே வந்து லாம்டால அகைன் இட்ஸ் அனதர் AI இன்ஃபியூஸ் சர்வீஸாக கொண்டு வந்திருக்காங்க விச் இஸ் லாம்டா டியூரபிள் ஃபங்க்ஷன்ஸ் யூசிங் ஸ்டெப் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ மல்டிபிள் ஸ்டெப் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும்போது ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷன் வந்து ஃபெயில் ஆகுது அப்படின்னா இட் கேன் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் தென் எந்த ஃபங்க்ஷன்லாம் வந்து ஃபெயில் ஆச்சோ அதை மட்டும் ரீரன் பண்ணிட்டு எது ஃபெயிலியர் ஆலையோ அதை வந்து it won't rerun. அந்த மாதிரியான கான்செப்ட்ஸ் they brought this durable functions part, and then also they mentioned in a way like suspend execution for up to 1 year வரைக்குமே வந்து long running task வந்து it can try to check and progress அப்படின்னா they have mentioned it. Any addition to this one, Prabhu? So அதான் முன்னாடி சொன்ன அந்த ப்ராக்ஸி சப்போர்ட்டுக்காகட்டும் இதுக்கும் ஐ மீன் லைக் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் விச் எவ்ரி ஒன் கேன் அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னா லைக் குயிக்காக சொல்லிடுறேன். ஸோ முன்னாடி சொன்னதுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வந்து லைக் ப்ரொடக்ஷன் என்விரான்மெண்ட்டில் வென் இன்சிடென்ட்ஸ் ஹேப்பன்ஸ் ரைட். ஸோ லைக் ஆன்கால் இன்ஜினியர்ஸ் நிறையா க்ளவுட் வாட்ச் அலாரம் செட் பண்ணுவாங்க, லைக் டிப்ளாய்மெண்ட் ஹிஸ்ட்ரி பார்ப்பாங்க, லைக் டிக்கெட் வந்து ஓப்பனிங் பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்து கம்ப்ளீட்டாக லைக் ஜஸ்ட் இமேஜின் வி பில்ட் அண்ட் லைக் ஒரு இன்டர்னல் ஏபிஐ வந்து கிரியேட் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் கெட் கரண்ட் டிப்ளாய்மெண்ட் இல்லைன்னா வந்து ஒரு லைக் ரோல் பேக் ரிலேட்டடோ இல்லைன்னா ஒரு இன்சிடென்ட்ஸ் கிரியேட் பண்ணுறதோ. ஸோ இது மூலயமா எம்சிபி சப்போர்ட் மூலிமா இது வந்து லைக் திஸ் ஏஐ அசிஸ்டன்ஸ் கேன் கால் திஸ் ஏபிஐ. ஐ மீன் இது வந்து நிறைய மேனுவல் ஒர்க்கை வந்து ஃபில்டர் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த லாம்டா டியூரபிள் ஃபங்க்ஷன் வந்து ஸோ ட்ரெடிஷ்னலாக உங்களுக்கு தெரியும், ட்ரெடிஷ்னலி லாம்டா வந்து ஒரு ஐ மீன் லைக் இது வந்து ஒரு லைக் ஸ்டேட்ஃபுல் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் லைக் ஒர்க் ஃப்ளோ சென்ஸில். ஸோ இட் கேன் என்னென்னா இட் கேன் பாஸ் ரெஸ்யூம், இது வந்து லைக் ரிட்ரை வந்து லைக் ஒரு சேஃபாக வந்து லைக் ரிட்ரை பண்ணுவோம். இந்த இதில் வந்து ஸ்பெசிஃபிக்காக பார்த்த வரைக்கும் லைக் மல்டி ஸ்டெப் வந்து இது வந்து லைக் ஐ மீன் லைக் AWS இஸ் எனேபிளிங் ஒரு வந்து மல்டி ஸ்டெப் மாதிரி வந்து லைக் ரெஸ்யூம் பண்ணுறதுக்கு அந்த ஃபங்க்ஷனை ரெஸ்யூம் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகுது. தட்ஸ் வாட் ஐ கேன் சே. ஸோ இது பேசிக்கலாக ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு யூசர் ரெக்வஸ்ட் ஒரு அக்சஸ் கொடுக்க வரும்போது ஒரு மேனேஜர் அப்ரூவ் பண்ணுவாங்க இல்லையா, தென் த செக்யூரிட்டி ஜென்ரலி வெரிஃபைஸ் அண்ட் ஃபைனலி அக்சஸ் வந்து கிராண்ட் ஆகும். ஸோ ஏர்லியராக we had to build this flow using some step function இல்லைன்னா database மூலமா to store the state. With durable function we can write the workflow in code. I mean like a pass பண்ணலாம் while like ஒரு வந்து அப்ரூவலுக்கு வெயிட்டிங் பண்ணும்போது like after that we can like resume after the approval happens. ஸோ இது வந்து என்னென்னா ஒரு டெவலப்மெண்ட்க்கு ஒரு டெவலப்பர்ஸ்க்கும் சரி ஒரு டெவாப்ஸ் பீப்புளுக்கும் சரி டிப்ளாய் பண்ணும்போதும் லைக் திஸ் மேக்ஸ் வெரி ஃபாஸ்டர். ஸோ நிறைய ப்ரொடக்ஷன் பக்ஸ் இல்லாமல் சேஃப் கார்ட் பண்ணுறதுக்கு இட்ஸ் ரியலி ஹெல்பிங். All right. So yeah, specific queries you can ask in the comment section. We'll try to get those answered as well. So ரெண்டாவது அப்டேட் வந்து லாம்டாவோட மேனேஜ் இன்ஸ்டன்சஸ். ஸோ ஜென்ரலாக வந்து லாம்டானாலே சர்வர்லெஸ், தட்ஸ் வாட் வி பீன் கம்ஸ் யுவர் மைண்ட். ஆனால் இப்போ வந்து தே ஹவ் brought up மேனேஜ் இன்ஸ்டன்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இனிஷியல் அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னா இப்போ நம்ம டிஃபால்ட்டாக லாம்டா இருக்கும்போது AWS ஸ்பெசிஃபிக் ரெக்யர்மெண்ட்ஸ் தான் இருக்கும் இல்லையா. ஆனால் நம்மளோட கஸ்டம் அப்ளிகேஷன்ஸ்க்கு ஒரு ஸ்பெசிஃபிக் கம்ப்யூட் பவர் தேவை, அது ஒரு ஸ்பெசிஃபிக் கஸ்டமைஸ்டு OS ஆர் லைஃப் சைக்கிள் தேவை. அப்படிங்கும்போது we can use a EC2 instance as a base. அதிலிருந்து இட்ஸ் ஆன் டாப் ஆஃப் இட் லாம்டா வந்து ரன் ஆக போகுது. வேறல்ஸ் அந்த அண்டர்லைங் EC2 இன்ஸ்டன்ஸோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அண்ட் பேட்சிங் எல்லாமே வந்து AWS will take care of it. ஸோ சேம் வே வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் அகெயின் இங்கே வந்து ஸ்கேலபிலிட்டி அண்ட் காம்ப்ளெக்சிட்டி குறைக்கிறது தான் வந்து AWSோட ப்ரைமரி ஃபோக்கஸ். அண்ட் எப்படி வந்து ஆஸ் அ டெவலப்பராக how will you quickly deploy
அந்த மெயின் ஃபோக்கஸஸ் தான் வந்து தேர் டிரைவிங் அண்ட் லான்ச்சிங் மோஸ்ட் ஆஃப் த ஃபங்க்ஷனாலிட்டிஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது எல்லாமே. அந்த எப்படி வந்து அன்வான்ட் காம்பனண்ட் எல்லாம் ரிமூவ் பண்ணுறது, ஸோ அந்த மாதிரியான நோக்கி தான் வந்து இன்னைக்கு பார்க்குற எல்லா சர்வீசஸுமே சென்ட்ரிக்காக இருக்கும். ஸோ எனி திங் டு ஆட் பிரபு on this one? That's what in the topic, I mean, like managed instances why very important. சொல்லணும்னா, I mean, many companies have some predictable workloads where serverless can become sometime like costly also. So managed instances வந்து அந்த காஸ்ட்டை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் while keeping அந்த ஆப்ரேஷனை சிம்பிள் பண்ணுறதுக்கும் இது மெயினான ஒரு நல்ல அப்டேட். ஸோ இது மூலிமா என்னென்னா அந்த டீம்ஸ்க்கு வந்து வி ஆர் கிவிங் அன் ஆப்ஷன் வேர் லேம்டா ஒர்க் ஃப்ளோ வந்து திஸ் ஒர்க் லோட் வந்து லைக் மேனேஜ் கம்ப்யூட் பூல்ஸ்ல வந்து ஒர்க் ஆகுறதுனால இது வந்து ஒரு காஸ்ட் எஃபிஷியன்சியாக நம்ம ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்ற மாதிரி லைக் ஐ ஜஸ்ட் வென்ட் த்ரூ வாசன். லெட்ஸ் see என்ன மாதிரி இதை நம்ம நானும் பார்த்தேன். நீங்கள் வந்து மேனேஜன்ஸஸ் போகும்போது நம்ம கம்ப்யூட்க்கு வந்து காஸ்ட் சேவிங்ஸ் பிளான் இருக்கும் இல்லையா, அதுவுமே வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ இப்போ நிறைய பேர் வந்துட்டு தே ஓன்ட் கோ ஃபார் சர்வர்லெஸ் பிகாஸ் என் அப்ளிகேஷன் 24 கிளாஸ் இருக்கணும், நான் அதுக்கு வந்து கம்ப்யூட் சைட் போனால் எனக்கு வந்து ஈஸியாக இருக்கும், அந்த மாதிரியான கம்ப்யூட் ஸ்பெசிஃபிக் நீட்காக வந்து சர்வர்லெஸ் போகாமல் தே வில் டேக் அ ரவுட் ஃபார் EC2 இன்ஸ்டன்ஸ் ஆர் ECS அந்த மாதிரி போவாங்க. அதை வந்து அந்த மாதிரி யூசர்ஸ்க்கும் வந்து இந்த நியூ ஃபங்க்ஷனாலிட்டி வந்து கேன் help them to choose serverless approach at the initial ஒரு predictable volume. இப்போ ஒரு batch job ரன் பண்ணும்போது இது வந்து ஒரு ரிப்போர்ட் ப்ராசஸ் பண்ணுறதுக்கும் ஒரு இமெயில் சென்ட் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி ஒரு டேஷ்போர்ட் அப்டேட்ஸ் பண்ணுறதுக்கும் எல்லாத்துக்கும் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் யூஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கலாம். இது வந்து எவ்ரிடே ரன் ஆகுதுன்னா நமக்கு வந்து ஒரு ப்ரெடிக்டபிள் வால்யூம் தெரியும். ஸோ இஃப் யூ ரன் இட் பியூர்லி ஒரு சர்வர்லெஸ் மூலிமா ஒரு ஆன் டிமாண்ட் ப்ரைஸிங் ரன் பண்ணும்போது வெரி காஸ்ட்லி. ஸோ ஒரு EC2ல சம்டைம்ஸ் பேட்சிங் மூலிமா அதை ஸ்கேலிங்கை கரெக்டாக மேனேஜ் பண்ணும்போது அது வந்து அந்த ஃபெயிலியர்ஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணலாம். ஸோ அதுதான் இந்த மேனேஜ்ட் இன்ஸ்டன்ஸில் வந்து அந்த லேம்டா டெவலப்மெண்ட் மாடல் பட் நிறைய வந்து ஒரு காஸ்ட் ஆப்டிமைஸ் பண்ணி ஒரு ஸ்டேபிள் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கு தான் we can say இந்த ஆப்ஷன். ரைட். ஸோ நெக்ஸ்ட் ஃபங்க்ஷனாலிட்டி வந்து they announced private integration with ALB for API gateway. Any thoughts on this, Prabhu? So API கேட்வே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். API கேட்வே REST API வந்து ஒரு ப்ரைவேட்டாக இன்டகிரேட் பண்ணுறோம் ஒரு இன்டர்னல் APIக்குள்ள. ஸோ பிஃபோர் இந்த அப்டேட்டுக்கு முன்னாடி லைக் முன்னாடி இருந்ததை சொல்கிறேன். முன்னாடி வந்து ஒரு ப்ரைவேட் இன்டகிரேஷன் சம்டைம்ஸ் வந்து ஒரு லிமிட்டடாக இருக்கும், சம்டைம்ஸ் காம்ப்ளெக்ஸாக இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இன்டர்னல் சர்வீஸ் லைக் பிஹைண்ட் தட் லைக் ALB வந்து ஒரு நிறைய பேட்டர்ன்ஸ் எல்லாம் தேவை இல்லையா. ஸோ இப்போ வந்து ரொம்ப சிம்பிளராக கொண்டு வந்திருக்காங்கன்ற மாதிரி பார்த்தா. ஸோ இது வந்து ஒரு சிம்பிளர் ப்ரைவேட் கனெக்டிவிட்டி ஃப்ரம் API கேட்வே டு ALB தி பேக் அண்ட் சர்வீசஸ் அந்த மாதிரி. ஸோ ஒரு ரியல் எக்ஸாம்பிளில் சொல்லணும்னா ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் அப்ளிகேஷனில் வந்து இந்த இன்டர்னல் மைக்ரோ சர்வீசஸ் வந்து ஒரு ALBக்கு பிஹைண்டாக இருக்கும். ஸோ API கேட்வே வந்து இட்ஸ் எக்ஸ்போசஸ் தி API சர்ஃபேஸ் இல்லையா while keeping like everything private. ஸோ அதுக்கு தான் இது வந்து ஒரு எப்படின்னா லைக் இன்டர்னல் அந்த பெயினை இல்லாமல் இருக்கிறதுக்கு தான் முன்னாடி சொன்ன மாதிரி. ரைட். ஸோ நான் பார்த்த வரைக்கும் என்னன்னா ப்ரீவியஸ் ஆர்கிடெக்சர் வந்து முன்னாடி ஒரு API கேட்வேவை நீங்கள் ப்ரைவேட்டாக எக்ஸ்போஸ் பண்ணோம் அப்படிங்கிற பட்சத்தில் யூஸிங் ALB பண்ணும்போது ஃபர்ஸ்ட் வந்து API கேட்வே முன்னாடி வந்து நெட்வொர்க் லோட் பேலன்சர், நெட்வொர்க் லோட் பேலன்சருக்கு முன்னாடி யூ பி பிளேசிங் த ப்ரைவேட் அப்ளிகேஷன் லோட் பேலன்சர் இந்த ஃப்ளோ அச்சீவ் பண்ணுறதுக்கு. ஸோ நவ் வித் திஸ் டைரக்ட் இன்டெகிரேஷன் இருக்கும்போது நடுவில் இருக்கக்கூடிய அந்த நெட்வொர்க் லோட் பேலன்சர் காம்பனண்ட் வந்து தேவை கிடையாது. ஸோ நம்மளோட ஆர்கிடெக்சர் வந்து இட்ஸ் கெட்ஸ் ரிஃபைன்டு லைக் எக்ஸ்ட்ரா சர்வீஸ் இல்லாமல் லைக் டைரெக்டாக ப்ரைவேட் அப்ளிகேஷன் லோட் பேலன்சர் எனேபிள் த இன்டெகிரேஷன்ஸ் வித் த API கேட்வே. ஸோ நடுவில் அந்த தேவையான நெட்வொர்க் லோட் பேலன்ஸுங்கிற அந்த காம்பனண்ட் வந்து நமக்கு தேவையில்லை. ஸோ இட் கேன் பி குட் யூஸ் கேஸ். லைக் இப்போ உங்களோட கரண்ட் கம்பெனிலையோ கரண்ட் அப்ளிகேஷன்ஸ்லையோ வந்துட்டு நீங்கள் இந்த ஃப்ளோ ப்ரைவேட் APIக்கு எக்ஸ்போஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கேன் ட்ரை டு அடாப்ட் டு த நியூ ஃப்ளோ வேர் நடுவில் இருக்கிற NLBயை தூக்கிட்டு ப்ரைவேட் ALB வந்து நீங்கள் டேரெக்டாக வந்து API கேட்வே கூட இன்டெகிரேட் பண்ணலாம் ஃபார் த ப்ரைவேட் API இன்டெகிரேஷன் ஸ்டஃப். சிம்பிளாக பப்ளிக்காக எக்ஸ்போஸ் பண்ணாமல் VPCக்குள்ளே சேஃபாக கனெக்ட் பண்ணலாம், அவ்வளோதான். ரைட். அதான். ஸோ முன்னாடியுமே அதே தான்.
ஆனால் முன்னாடி இதே அச்சீவ் பண்ணுறதுக்கு நம்ம நடுவில் நெட்வொர்க் லோட் பேலன்சர் கொண்டு வந்து அதுக்கப்புறமா ப்ரைவேட் எல்பி அதுக்கு மேலே வச்சு ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ வந்து அந்த நடுவில் என்எல்பி இருக்கணுங்கிற அவசியத்தை தூக்கிட்டு டைரெக்டாக ப்ரைவேட் எல்பி கேன் டைரக்ட்லி செட் த டார்கெட் ஆஸ் API gateway. Okay, let's go for this. Enhanced test state for step functions. So இது நான் பார்த்தது என்னன்னா it's enabled to test the step functions. ஸ்டெப் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும்போது லோக்கலாக டெஸ்ட் பண்ணும். AWSல வந்து டிப்ளாய் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்து லோக்கலாக அந்த ஸ்டெப் ஃபங்க்ஷன்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு வெரிஃபை பண்ணுறதுக்கு இந்த டெஸ்ட் டேட்டா. பட் பிஃபோர் கோயிங் தட் ஸ்டெப் ஃபங்க்ஷன்ஸ்னா என்ன பிரபு, அண்ட் வாட் இட் சால்வ்ஸ், வாட் ப்ராப்ளம் இட் சால்வ்ஸ்? மேபி ஃபர்ஸ்ட் நம்ம சொல்லிட்டோம்னா அதுக்கப்புறமா பீப்புள் கேன் ரிலேட் இந்த என்ஹான்ஸ் டெஸ்ட் ஸ்டேட் வந்து என்ன பண்ணுது அப்படின்னு இட் கேன் பி வெரி ஹெல்ப்ஃபுல். ஸோ அதுதான் இந்த டாப்பிக்கில் வந்து ஐ மீன் லைக் எதுக்காக இது லைக் பிஃபோர் பெயின் என்னன்னா லைக் டெஸ்டிங் ஸ்டேட்ஸில் வந்து லைக் மெஷின் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். ஸோ இதில் வந்து லைக் டிப்ளாய் டு டெஸ்ட் ரன் லைக் டீபக் பண்ணுறது. ஸோ இதில் வந்து ஒரு ஃபாஸ்டர் ஒரு டெவலப்மெண்ட் சைக்கிள் அந்த இதுக்கு இந்த ஒரு லைக் ஒரு மெயின் அப்டேட். ஸோ ஸ்டெப் ஃபங்க்ஷன் லைக் தெரியாதவங்களுக்கு இது வந்து ஒரு எப்படி சொல்லலாம், ஒரு வந்து ஒரு லைக் ஒரு ஒர்க் ஃப்ளோ ஆர்கெஸ்ட்ரேஷன் சர்வீஸ் மாதிரி. ஸோ பேசிக்கலாக ஒரு மல்டிபிள் AWS சர்வீசஸை கனெக்ட் பண்ணுறதுக்கு அது வந்து ஒரு சீக்வன்ஸாக நம்ம கொண்டு வர்றதுக்கு அதான் இந்த வந்து லைக் ஸ்டெப் ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து ஜென்ரலாக கீ கான்செப்ட் நிறையா பேருக்கு ஒரு நிறையா இன்டர்வியூ டைம்லேயும் இந்த ஸ்டேட்ஃபுல் இதெல்லாமே வந்து நீங்கள் லைக் நிறையா அக்ராஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஸ்டேட்லெஸ்னால் இதில் வந்து ஒரு லைக் நோ மெமரி பிட்வீன் இந்த ஸ்டெப்ஸ்க்கு. ஒரு ஸ்டேட்ஃபுல்னா அது வந்து ஒரு ப்ராக்ரஸாக அதோட லைக் ப்ராக்ரஸ் ஆகட்டும், லைக் ரிட்ரைஸ் ஆகட்டும், ஃபெயிலியர்ஸ் ஆகட்டும். ஸோ ஸ்டெப் ஃபங்க்ஷன் இஸ் ஸ்டேட்ஃபுல் வி கேன் சே. ஸோ அது வந்து என்னென்னா இட் ரிமெம்பர்ஸ் லைக் என்னென்ன ஸ்டெப் வந்து நம்ம சக்சீட் பண்ணியிருக்கோம், என்ன ஃபெயில் ஆகிருக்கோம், எங்கே வந்து நம்ம ரெஸ்யூம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான். இது வந்து சிம்பிளாக சொல்லணும்னா லைக் ஃப்ளோ மறந்துட ஒரு வந்து இது வந்து ஒரு ஃப்ளோவில் நம்ம கொண்டு போகிற மாதிரி எல்லாமே வந்து லைக் ரிமெம்பர் பண்ணிக்கிற மாதிரி ஒரு சர்வீஸ். Right. So moving further, so AWS Lambda வந்து now they brought tenant isolation கொண்டு வந்திருக்காங்க. ஸோ முன்னாடி வந்து ஒரு லாம்டா நம்ம ட்ரிகர் பண்ணோம்னா அந்த லாம்டாவோட ஃபங்க்ஷன் மட்டும் தனியாக ஐசோலேட் ஆயிருக்கும், அதை ட்ரிகர் மட்டும். இப்போ வந்து யார் ட்ரிகர் பண்ணுறாங்கிறத பொறுத்து அந்த பேஸ் ஆன் த பிரின்சிபல் ஹூ இஸ் ட்ரிகரிங் அதை பொறுத்துமே வந்து they brought in the new isolation. அண்ட் இதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இந்த டெனன்ட் ஐசோலேஷன் எனேபிள் பண்ணுறதும் டிசேபிள் பண்ணுறதும் லாம்டா நம்ம கிரியேட் பண்ணுற டைமில் தான் வந்து டிட்டர்மின் பண்ண முடியும். ஸோ தட்ஸ் வாட் த டாக்குமெண்டேஷன் செட். ஸோ நீங்கள் ஆல்ரெடி லாம்டா யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, அது தனியாக நீங்கள் யூசர் ஸ்பெசிஃபிக் லாஜிக் இல்லாமல் நீங்கள் ஐசோலேட் பண்ணணும். இல்லைனா இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அந்த லாம்டாவோட ஃபங்க்ஷன் கோடில் வந்து நம்ம ஹேண்டில் பண்ணியிருப்போம் ஐசோலேஷன். இப்போ வந்து பிரபு ட்ரிகர் பண்ணார்னா ஏன்னு சால்வ் பண்ண, ஏன்னு ரிசால்வ் பண்ணு, வாசன் ட்ரிகர் பண்ணுனா பின்னு ரிசால்வ் பண்ணுன்னு சொல்லாமல் இந்த ஐசோலேஷன் லாஜிக்மே வந்துட்டு we can do the separate part. So there is a question for you Prabhu, which is Trivikrama கேட்டிருக்காரு, like can you explain the step function again? Okay. Can you try to simplify this step function? Okay, சிம்பிளாக சொல்லணும்னா ஐ மீன் இன் லைக் ரியல் வேர்ல்டு அப்ளிகேஷனில் ஒன் லாம்டா அலோன் இஸ் நாட் எனஃப், ரைட்? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் லைக் லாம்டா சர்வீசஸ் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ வி யூஸ்வலி ஹாவ் மல்டிபிள் ஸ்டெப்ஸ், ரைட்? ஸோ பேசிக்கலாக ஒரு லைக் ரெக்வெஸ்ட்டை வேலிடேட் பண்ணுறதுக்கும் சரி, ஒரு டேட்டா ப்ராசஸ் பண்ணுறதுக்கும் சரி, ஒரு API கால் பண்ணுறதுக்கும், அதே மாதிரி லைக் நோட்டிஃபிகேஷன்லாம் சென்ட் பண்ணுவோம், ஒரு DB அப்டேட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் லைக் ஸ்டெப்ஸ் மாதிரி நமக்கு இருக்கு இல்லையா? ஸோ இதை நம்ம ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஒரு சீக்வன்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ஒரு லைக் ஸ்டெப் ஃபங்க்ஷன் அப்படின்ற மாதிரி லைக் வி ஹேவ் அ கான்செப்ட். ஸோ இது நமக்கு லாம்டாவில் இந்த ஸ்டெப் ஃபங்க்ஷன் வந்து ஐ மீன் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் நம்ம கொண்டு போகிறோம் இல்லையா? ஸோ இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்புக்கு இந்த ஸ்டெப் ஃபங்க்ஷன் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இன்கேஸ் ரைட் சிம்பிளாக சொல்லணும்னா இஃப் யூ ரைட் எவ்ரி திங் இன்சைட் ஒன் லாம்டா, ரைட்? ஸோ கோட் வந்து சம்டைம் லைக் காம்ப்ளெக்ஸாக இருக்கும், நிறையா சம்டைம் லைக் எரர் ஹேண்ட்லிங் கூட நீங்கள் அது வந்து ஒரு பெயின்ஃபுல்லான திங்ஸ். ஸோ ஒரு லாம்டாவில் லைக் எல்லாமே போன்றோம் அந்த மாதிரியும் சம்டைம் லைக் மெஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு இல்லையா? ஸோ
இதுல இன்னும் டீட்டெயிலா சொன்னா வாட் ஸ்டெப் ஃபங்க்ஷன் ஆக்சுவலா பண்ணோம் அப்படின்ற மாதிரி தான். எப்படின்னா இது வந்து ஒரு கண்டக்டர் மாதிரி தான். இதை வந்து கோஆர்டினேட் பண்ணிட்டு ஒரு மல்டிபிள் சர்வீசஸ் இருக்குன்னா அதுக்குள்ள ஒரு லேம்டாக்குள்ள வந்து ஒரு ஒரு ECS இருக்கலாம், ஒரு டைனமோடிபி இருக்கலாம், இல்லாட்டினா ஒரு மெசேஜிங்க்கு ஒரு SQS இருக்கலாம், சாரி லைக் லைக் SNS, ஒரு கியூயிங்க்கு வந்து SQS இருக்கலாம். இது எல்லாமே வந்து ஒரு கோஆர்டினேட் பண்றதுக்கு இதுக்கு லைக் அதில் அதே மாதிரி வந்து இதில் வந்து எப்படி அந்த அந்த லைக் ரிட்ரை பண்ணுறோம் இல்லையா, ரிட்ரை பண்ணோம், சம்டைம் டைம் அவுட்ஸ் ஆகும், எரர் ஹேண்ட்லிங், இது எல்லாமே வந்து ஒரு கஸ்டம் கோட் லைக் லைக் வித்தவுட் கஸ்டம் கோட் இல்லாமல் இது ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்பவே இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நான் ஸ்க்ரீனில் காமிச்சிருப்பேன் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃப்ளோ வைஸ். ஸோ இப்போ பார்த்தோம்னா ஸ்டெப் ஃபங்க்ஷன்ஸ்க்கு ஒவ்வொரு டாஸ்க்காக வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக லைக் மைக்ரோ காம்பனெண்ட்டாக நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு அது சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு, அது சக்ஸஸ்க்கு அப்புறம் நெக்ஸ்ட். ஸோ இப்போ உதாரணத்துக்கு இதுலேயே வந்து நம்ம எக்ஸாம்பிள் வந்து கிவன் 2 டிஃப்ரெண்ட் எக்ஸாம்பிள், ரைட்? லைக் இப்போ கண்டிஷன் வந்து 3P இருந்தால் டேக் அ ரவுட் ஆஃப் ஏ ரவுட், அது இல்லை எதுவுமே இல்லைன்னா டிஃபால்ட் ரவுட் எடுத்துக்கோன்னு சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரியான அப்ளிகேஷன் ஸ்பெசிஃபிக் லாஜிக். ஸோ இது வந்து ரியல் டைம் வந்து ஆர்டர் ப்ராசஸிங் யூஸ் பண்ணலாம். ஆர் இங்கே வந்து தே யூஸ் டிஃப்ரெண்ட் காம்பனன்ட்ஸில் லைக் க்ளூ வச்சுருக்காங்க, லேம்டா வச்சுருக்காங்க. இதே நீங்கள் லேம்டா கூட ட்ரிகர் பண்ணுற மாதிரி இருக்கலாம், இல்லை ECS ட்ரிகர் பண்ணுற மாதிரி இருக்கலாம். ஆனால் இந்த எல்லா என்டையர் ஃப்ளோவையும் வந்து லோக்கலாக டெஸ்ட் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷனாலிட்டி தான் வந்து தே ஹவ் brought it enhanced test state for step functionங்கிறத இந்த நியூ ரிலீஸில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. If you want, I can drop down an document link for step function, Trivikram, so that you can go and check in deep on it. So hope this helps. So let's keep moving next one, and if we get any further queries, then நம்ம answer பண்ணலாம் Prabhu. We're expecting a lot of question, guys. Yeah, like any doubts இருந்தா just post it in comment section. அப்பதான் like நீங்க like any kind of doubt, maybe it's a simpler or complex doubts, anything, like feel free to post it, guys. Right. Yeah, so anything to add on this one, Prabhu, on tenant isolation? நம்ம lambda பத்தி பேசும்போது multiple users இருப்பாங்க, and then tenant isolation. Yeah, person. So அதுதான் இதை ஐ மீன் இதை ஒரு சிம்பிளா ஒரு 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 ஆஃபீஸ் எக்ஸாம்பிள்ல நம்ம சொல்லலாம். அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு SaaS ப்ராடக்ட்ல மல்டிபிள் கஸ்டமர் யூஸ் ஒரு சேம் அப்ளிகேஷன் இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹெல்த் கேர் அப்ளிகேஷன் ஒரு போர்ட்டலில் எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வந்து லைக் ஒரு ஹெல்த் கேர் போர்ட்டலில் ஃபார் மல்டிபிள் ஹாஸ்பிட்டல். ஸோ ஈச் ஹாஸ்பிட்டல் வந்து ஒவ்வொரு டெனண்ட் மாதிரி நம்ம இதை ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். ஸோ ஏதாவது ஒரு பக் வந்துச்சுன்னா ஸோ லைக் டேட்டா லீக் ஆகுறதுக்கு லைக் அக்ராஸ் டெனன்ட்ஸ் ஆகும். ஸோ இது வந்து ஒரு மேஜர் ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் இஷ்யூ மாதிரி. ஸோ இந்த டெனண்ட் ஐசோலேஷன் என்ன பண்ணுதா, மேக் இட்ஸ் ஈஸியர். என்ன பண்ணுன்னா அந்த டெனன்ட்ஸோட ரெக்வஸ்ட்டை ஹேண்டில் பண்ணுறதுக்கு, செப்பரேட்டாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அந்த வந்து ஒரு ரிஸ்க் ஆஃப் என்ன சொல்லலாம், ஒரு கிராஸ் டெனண்ட்டில் ஒரு இம்பேக்ட் நடக்காமல், ஐ மீன் ஒரு கிராஸ் டெனண்ட்டில் ஒரு இம்பேக்ட் இல்லாமல் இருக்கிறதுக்கு அதை செப்பரேட்டாக ஐசோலேட் பண்ணி நம்ம சேஃப்கார்ட் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல் ஆகிறோம் அப்படின்ற மாதிரி. ஸோ இதில் வந்து இந்த டெனண்ட் மிக்ஸ் ஆகிற ரிஸ்க் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாகும் இந்த ஒரு அப்டேட்னால. ஸோ இது வந்து டெனண்ட்னா சிம்பிளாக எடுத்துக்கலாம்னா, டெனண்ட் மீன்ஸ் ஒரு சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு கஸ்டமர். ஸோ டெனண்ட் ஐசோலேஷன்னா ஒரு டெனண்டோட ஒரு அந்த எக்ஸிக்யூஷன் வந்து ஒரு மிக்ஸ் ஆகாமல், அந்த ஐ மீன் ஒரு டெனண்ட் ஏவோட எக்ஸிக்யூஷன் மிக்ஸ் ஆகாமல் அது வந்து லைக் பியோட இது பண்ணுற மாதிரி. ஆல்ரைட். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து ரெஸ்ட் API ஸ்ட்ரீமிங் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஐ திங்க் இது சொல்கிறதோட தே ஆல்சோ கேவ் அ குயிக் வீடியோ டெமோ. லைக் இந்த ஃபங்க்ஷனாலிட்டி மூலியமா இந்த ஃபஸ்ட் டைம் பைட் இருக்கும் இல்லையா, டைம் டு ஃபஸ்ட் பைட், TTFBன்னு சொல்லுவோம்ல, அது வந்து இம்ப்ரூவ் ஆகும். லைக் ரேதர் வெயிட்டிங் ஃபார் எல்லா இதுவுமே வந்து ஃபெச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லோட் பண்ணாமல் லைக் பைட்ஸ் வர வர வந்து இட்ஸ் கோயிங் டு கெட் ப்ராசஸிங். ஸோ அப்ளிகேஷனோட பெர்ஃபார்மன்ஸ்க்கு தே brought it up this one, REST API streaming in API gateway. So I think it's pretty much straightforward. They made it easy in terms of demo, like how to showcase in part. So I'll move for the next one. நிறைய இருக்கிறதுனால, so developer portals in API gateway. Yeah, go for it, Prabhu. அதான் லைக் API போர்ட்டலில் லைக் நிறையா லைக் டெவலப்பர்ஸ் லைக் போர்ட்டல். ஸோ இந்த அப்டேட் வந்து என்னென்னா
இது வந்து ஒரு ஒரு லைக் நேட்டிவ் மேனேஜ் டெவலப்பர் போர்ட்டல் ஃபார் ஏபிஎஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பிஃபோர் பெயின் ஒரு பெயினான ஏரியானா அந்த டாக்குமெண்ட்ஸ்க்கும் சரி, ஒரு ஆன்போர்டிங் பண்றதுக்கும் சரி, ஒரு ஏபிஐ கீஸ் இது எல்லாமே வந்து டீம் வந்து ஒரு கஸ்டம் போர்ட்டலா ஹேண்டில் பண்ணுவோம் இல்லையா? ஸோ இப்போ நியூவா இருக்கிறதுல வந்து இந்த லைக் இது வந்து கேன் இன்டகிரேட் வித் தட் ஏபிஐ கேட்வே. ஐ மீன் லைக் மேனேஜ் டெவலப்பர் போர்ட்டல் இந்த கேப்பபிலிட்டி என்னன்னா இதோட இன்டகிரேட் பண்றதுக்கு. இது வந்து ஒரு ஃபாஸ்டரா ஆன்போர்டிங் பண்றதுக்கு இந்த மாதிரி திங்ஸ்க்கு இது யூஸ் பண்ற மாதிரி லைக் யா ஒன் ஆஃப் தி ஒரு நல்ல ஆப்ஷன். ரைட். ஸோ நான் பார்த்துருக்கேன் என்னன்னா, இப்போ நம்ம எனி ஏபிஐ போனோம்னா ஒரு போர்ட்டல் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் க்ளவுட்ஃப்ளவர் ஏபிஐயாக இருக்கட்டும், ஆர் AWS ஏபிஐயாக இருக்கட்டும், அது எல்லாத்துக்குமே வந்துட்டு என்ன எண்ட் பாயிண்ட் கால் பண்ணணும், என்ன மாதிரியான போஸ்ட் பாடி கொடுக்கணும், என்ன மாதிரியான ரெஸ்பான்ஸ் வரும்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் ஒரு ஏபிஐ பில்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ஏபிஐ வந்து மீதி பேர் கன்சியூம் பண்ணணும் உங்களுக்கு அப்படின்னா, நீங்களுமே அந்த மாதிரியான ரிலவெண்ட் டாக்குமெண்டேஷன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ விச் மீன்ஸ் ஏதாவது உங்களுடைய ஏபிஐல அப்டேட்ஸ் கொண்டு வரீங்கனாலும் அந்த டாக்குமெண்டேஷன் அப்டேட் ஆகணும். ஆர் ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷன் வந்து டீகமிஷன் பண்ணுறீங்க, ஆர் புது ஃபங்க்ஷன் ஆட் பண்ணுறதுனாலுமே அந்த அப்டேஷன் வந்து ரொம்ப முக்கியம் இல்லையா? வித் எக்ஸாம்பிள். ஸோ அப்போ தான் வந்து உங்களுடைய ஏபிஐக்கு டெவலப்பர் ஆன்போர்டிங் ப்ராசஸ்மே வந்து சிம்பிளராக இருக்கும். ஸோ ஆஸ் பர் திஸ் ஃபங்க்ஷனாலிட்டி வந்து இந்த மாதிரியான டாக்குமெண்டேஷனுக்கு ஒரு தேர்ட் பார்ட்டி டூலை நம்பி இல்லாமல் இது வந்து AWS எக்கோசிஸ்டம்லேயே கொண்டு வராங்க. ஸோ ஆஸ் சூன் அஸ் யூ அப்டேட் யுவர் ஏபிஐ இந்த ரிலவெண்ட் டாக்குமெண்டேஷன் அண்ட் ரிலவெண்ட் பேஜஸ் வந்து இட்ஸ் கோயிங் டு கீப் ஆன் அப்டேட்டிங் along with your API specific part. So and the tight integration இருக்கு இல்லையா? So that's what they brought it in when we say developer portal. That's what it means. நீங்கள் ஒரு ஏபிஐ பில்ட் பண்ணுறீங்க, அந்த ஏபிஐ எப்படி கன்சியூம் பண்ணணும், அதுக்கான தேவையான டாக்குமெண்டேஷன்ஸ் என்ன, அது எல்லாமே வந்து it's going to be tightly integrated with the API developer portal itself. Okay. So yeah, AWS Lambda Learn adds gender availability support for Rust. இது புதுசு. Yeah, so it's straightforward. Like நம்ம முன்னாடி வந்து ரன் டைம் போது we would be choosing என்ன OS and என்ன specific ன்னு இருக்கும் இல்லையா? Like Python or what specific run time. So அதில் வந்து they brought it in the Rust as a specific functionality part. So again it's a runtime update தான். ஸோ உங்களுக்கு பைத்தான் லைக் என்ன ஸ்பெசிஃபிக் இதில் வந்து இட்ஸ் கோயிங் டு ரன் ஆன் எனி ஸ்பெசிஃபிக் டு ஆட். பிஃபோர் வந்து இட் வாஸ் சப்போர்ட்டிங் Node.js, Python and Ruby, and now they brought it in OS runtime for Go, Rust and C++ part. Yeah. ஸோ இதுதான் அது சிம்பிளாக லைக் நீங்கள் வந்து லைக் கோட் ரைட் பண்ணுறீங்க, ரன் பண்ணுறீங்க. ஸோ யூ பே ஒன்லி வென் இட் ரன்ஸ், ரைட்? ஸோ சர்வர் பற்றி யோசிக்க தேவையில்லை இனிமே. இதுதான் இதோட. ஸோ இது வந்து யா. ஸோ இதில் வந்து லைக் ஈச் ரெக்வெஸ்ட் வந்து ட்ரீட்டட் ஆஸ் அ நியூ ரெக்வெஸ்ட். ஸோ யா. Okay. Yeah. So next function வந்து they added visual rule builder for Amazon Event Bridge. So first Event Bridge என்னன்னு சொல்லிடலாம், அதுக்கப்புறம் then people can relate like இது என்ன functionality பண்ணும் அப்படின்னா. So what is Event Bridge, Prabhu? We'll start with that. ஸோ லைக் Event Bridge உங்களுக்கு நிறைய இந்த லைக் ஒரு ஷெடியூலர் கிரியேட் பண்ணுறதுக்கும் சரி, நிறைய ஒரு ஆட்டோமேஷன்ஸ்க்கும் நிறைய பேர் லைக் ஈவென்ட் பிரிட்ஜ் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. இது வந்து எப்படி சொல்லலாம், ஒரு வந்து இட்ஸ் வி கேன் சே சிம்பிளி வி கேன் சே இட்ஸ் லிசன் டு ஈவெண்ட்ஸ் ஃப்ரம் தி AWS சர்வீசஸ் ஆர் அப்ளிகேஷன். அதை வந்து ஏதாவது ஒரு அண்ட் அதை வந்து ஒரு ஒரு லைக் ஒரு ஆக்ஷனை ட்ரிகர் பண்ணுறதுக்கு இது வந்து ரொம்ப யூஸ் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு லைக் சிம்பிள் யூஸ் கேசஸில் லைக் we need to like enable, I mean like we need to start that EC2 server specifically into this specific time, morning ஒரு 10 AM லேருந்து 1 PM குள்ள தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும்போது நம்ம சிம்பிளா ஒரு லைக் ஒரு ஈவென்ட் பிரிட்ஜ்குள்ள ஒரு cron job செட்டப் பண்ணிட்டு with the help of CloudWatch மூலமா ஈஸியாக we can create an automation job, ஒரு சிம்பிள் ஒரு lambda function இன்டகிரேட் பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு எப்படி சொல்றதுன்னா ஒரு சிம்பிளா ஒரு லைக் ஒரு ஆட்டோமேஷன் டாஸ்க்ஸ் எல்லாம் டெஃபினட்டா லைக் ஈவென்ட் பிரிட்ஜ் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்பீங்க. இது வந்து ஈவெண்ட் நடந்தா லைக் ஆக்ஷன் வந்து ஒரு ஆட்டோமேட்டிக்கலா இது பண்ற மாதிரி.
அதுக்கு தான் இந்த சர்வர்ஸ் வந்து லைக் சிம்பிளா நம்ம யூஸ் பண்ணுவோம். இதுல வந்து இந்த விஷுவல் ரூல் பில்டர் அதுக்கு லைக் அந்த ஒரு டாபிக்ல இந்த ஸ்பெசிஃபிக் என்னன்னா, முன்னாடி வந்து லைக் ஈவென்ட் பிரிட்ஜ்ல வந்து அதுல வந்து ஒரு லைக் ஒரு ஜேசன் ஈவென்ட் பேட்டர்ன்ற மாதிரி எழுதியிருப்பாங்க. ஸோ விச் வேர் சம்டைம் ஒரு ஒரு டீபக் பண்றதுக்கு வந்து லிட்டில் ஹார்ட். ஸோ கரண்டா இந்த விஷுவல் இந்த லைக் பில்டர் மூலயமா இதை வந்து ஒரு டிராக் அண்ட் ட்ராப் மாதிரி ஒரு ஒரு லைக் யூஏ பேஸ்டா கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது வந்து இன்னும் வந்து ஒரு ப்ரெசென்டபிள் வேல ஒரு ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ அது வந்து ஜேசன் டைப் பண்ண வேண்டாம். ஸோ தட் இஸ் ஒரு ஒரு லைக் மேஜர் அப்டேட். ரைட். ஸோ ஈவென்ட் பிரிட்ஜ் டு ஆட் ஆன் பண்ணும்போது டூ மேஜர் யூஸ் கேசஸ் உண்டு. ஒன்று வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் டைம்க்கு வந்து ட்ரிகர் பண்ணுறது ஒன்று, இன்னொன்று வந்து ஒரு ஈவெண்ட் நடந்ததுன்னா, உதாரணத்துக்கு நான் இப்போ ஒரு S3 பக்கெட் டெலீட் பண்ணுறேன், ஆர் இந்த ஸ்பெசிஃபிக் டேக்ல இருக்கிற S3 பக்கெட் வந்து நான் டெலீட் பண்ணுறேன், ஆர் இந்த டேக் நேம் இல்லாமல் ஒரு S3 பக்கெட் கிரியேட் பண்ணுறேன். ஸோ ஈவெண்ட்டுங்கிறது தான். ஸோ க்ளவுட் ட்ரெயிலில் லாக் ஆகும் நம்ம என்ன ஆக்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணாலும். அதை பேஸ் பண்ணி நான் ஒரு ரிசோர்ஸ் ட்ரிகர் பண்ணுவேன். ஸோ ஜென்ரலாக நம்ம வந்து லேம்டா ட்ரிகர் பண்ணுவோம் மோஸ்ட் கேசஸில். ஸோ ஒரு ஈவெண்ட் நடந்ததுன்னா வி இன்வோக் லேம்டா. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த ஈவெண்ட் சோர்ஸ்க்கான டார்கெட் என்ன, ஸோ அதுதான் நம்ம வந்து இந்த ஈவெண்ட் பிரிட்ஜில் வந்து கான்ஃபிகர் பண்ணுவோம். ஸோ இந்த ஈவெண்ட் பிரிட்ஜில் கான்ஃபிகர் பண்ணுறதுக்கு யூஐ கொண்டு வந்திருக்காங்க. ஸோ முன்னாடி பிரபு சொன்ன மாதிரி ஜேசன் ஃபார்மேட்டில் இருக்கும். நம்ம எப்படி வந்து இப்போ ஐஆம் பாலிசி எழுதும்போது ஜேசனில் எழுதுவோம், அதுக்கு ஐஆம் பாலிசி பில்டர் கொண்டு வந்தாங்க இல்லையா. ஸோ சேம் சினாரியோ தான். டு மேக் இட் சிம்பிளிஃபை, நீங்கள் உட்காந்து ஜேசான் போட்டு எழுதாமல் யூ கேன் யூஸ் இட் யூஸிங் த create rule functionality UILA. Okay, so next one is AWS serverless MCP server supports ESM. So இதை பற்றி நான் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்தேன் பிரபு. ஸோ இது வந்து AWSல வந்து SAM சொல்லிட்டு ஒரு ஸ்பெசிஃபிக் ஃப்ரேம் ஒர்க் இருக்கு இல்லையா. லைக் வந்து இட்ஸ் கால் சர்வர்லெஸ் அப்ளிகேஷன் மாடல். நம்ம வந்து ஒரு அப்ளிகேஷனை சர்வர்லெஸ்ல வந்து லான்ச் பண்ணோம், டிசைன் பண்ணோம், என்னென்ன ஃபங்க்ஷனாலிட்டிஸ்லாம் இருக்கும்னு. ஸோ ஆல்ரெடி வந்து தே ஹேட் திஸ் வேர் இன் டர்ம்ஸ் ஆஃப் நம்மளோட ஏ எனேபிள்டு ஐடியில் இந்த சர்வர்லெஸ் எம்சிபி சர்வர் வந்து லான்ச் பண்ணோம்னா நமக்கு வந்து ஒரு அட்வைஸ் தரும், இந்த மாதிரி வந்து என்ன மாதிரியான சர்வர்லெஸ்ல வி கேன் டிசைன் அப்படிங்கிற மாதிரி. அதில் now they brought it up ESM based சப்போர்ட். ஸோ இஎஸ்எம்ங்கிறது ஈவென்ட் சோர்ஸ் மேப்பிங். ஸோ இப்போ வந்து நம்ம போன இதில் பார்த்தோம் ஈவெண்ட் ட்ரிகர் சொல்லி பார்த்தோம் இல்லையா. ஸோ ஈவென்ட் சோர்ஸ் மேப்பிங்கிறது நம்ம ஈவெண்ட் ட்ரிகர் இல்லாமையும் வந்து சம்டைம்ஸ் வந்து நம்ம வந்து ஈவெண்ட் ட்ரிகரிங் கான்ஃபிகர் பண்ணுவோம். லைக் உதாரணத்துக்கு இப்போ S3ல வந்து ஒரு ஆப்ஜெக்ட் அப்லோட் பண்ணால் எனக்கு வந்து லேம்டா ட்ரிகர் ஆகணும், ஆர் எஸ்என்எஸ்ல வந்து எனக்கு ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் வந்துச்சுன்னா எனக்கு வந்து மெசேஜ் வந்துச்சுன்னா எனக்கு வந்து லேம்டா ட்ரிகர் ஆகணும், அந்த மாதிரி வந்து கான்ஃபிகர் பண்ணுவோம் இல்லையா. இது எல்லாமே வந்து இட்ஸ் மேனேஜ் ஆன் த ஸ்பெசிஃபிக் சர்வீசஸ், S3 எஸ்என்எஸ் அந்த சர்வீசஸில். வேற இந்த இஎஸ்எம் என்ன பண்ணோம்னா நம்ம சோர்ஸ் கான்ஃபிகர் பண்ணிடுவோம். இப்போ ஒரு பல்க் டேட்டா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது வந்து அந்த சோர்ஸை போய் ஃபெச் பண்ணிட்டு அந்த இன்ஃபர்மேஷன் எடுத்துகிட்டு வந்து அதுக்கப்புறமா அதை பேஸ் பண்ணி இந்த லேம்டா இன்வோக் பண்ணும். அதுதான் இந்த இஎஸ்எம்மோட ஃபங்க்ஷனாலிட்டி, வேர் வி கால் இட் அஸ் ஈவென்ட் சோர்ஸ் மேப்பிங். ஸோ அந்த ரிலேட்டட் இன்ஃபர்மேஷனுமே வந்து now they integrated to this AWS serverless MCP. ஸோ நம்ம சர்வர்லெஸ் அப்ளிகேஷன் இப்போ டிசைன் பண்ணும்போது AI அசிஸ்டன்ஸ் வந்து இன்னும் நமக்கு வந்து மோர் ஸ்பெசிஃபிக் டிப்ளாய்மெண்ட் சைக்கிள் சர்வர்லெஸ்ல வந்து இட்ஸ் கோயிங் டு ப்ரொவைட் அஸ். ஸோ இது வந்து ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி என்ஹான்ஸ்மெண்ட்ஸ் ஆஃப் வாட் தே ஆல்ரெடி ஹேட் எக்ஸிஸ்டிங் ஒன்ல. ஸோ அகெயின் இது வந்து ஓப்பன் சோர்ஸும் கூட. ஸோ ஓப்பன் சோர்ஸ் என்தூசியஸ்ட் இருந்தீங்கன்னா நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்னா கூட இட் கேன் பி அன் குட் சான்ஸ் ஃபார் யூ டு கோ ஃபர்தர் ஆன் திஸ் ஒன். ஸோ இதில் வந்து இந்த ஈவென்ட் சோர்ஸ் மேப்பிங் ஸ்பெசிஃபிக்காக சொல்லும்போது ஈவென்ட் சோர்ஸ் மேப்பிங் பார்த்த வரைக்கும் இட்ஸ் என்னென்னா ஒரு லைக் ஈவென்ட் சோர்ஸை ஒரு டைரெக்டாக லேம்டா ஃபங்க்ஷன்ஸ்குள்ளேயும் கனெக்ட் பண்ணுறதுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எஸ்கியூஎஸ் டு லேம்டா, ஒரு கினசிஸ் டு லேம்டா, இல்லை ஒரு டைனமோடிபி ஸ்ட்ரீம்ஸ்லேருந்து லேம்டா மூலிமா. ஸோ இதில் வந்து என்னென்னா ஒரு ஈவெண்ட் வந்தால் லேம்டா ஆட்டோ ரன் ஆகும் அப்படின்ற மாதிரி தான். ஸோ ESM வந்து இட் கண்ட்ரோல்ஸ் ஹவு ஈவெண்ட்ஸ் ஆர் எப்படி ஒரு ஒரு பேட்ச் ஆகுறது, ஒரு ரீட் ஆகுறது, ஒரு ஸ்கேல்ட் ஆகுறது எல்லாமே. ஸோ இந்த இதில் நம்ம லைக் we can take. Okay, so we are almost at half of the session.
ஸோ இது வரைக்கும் ஏதாவது டவுட்ஸ் ஆர் எனி கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா ஃபீல் ஃப்ரீ டு ஆஸ்க். ஸோ நெக்ஸ்ட் வந்து வில் ஜம்ப் இன் டு செக்யூரிட்டி ஐடென்டிட்டி அண்ட் கம்பைலன்ஸ் டாபிக். ஓகே, ஐ திங்க் இந்த டாபிக்கோட வில் பி வைண்டிங் அப். லைக் இதில் வந்து ஒரு 8 அனௌன்ஸ்மெண்ட்ஸ் இருக்குது. எல்லாமே வந்து ஹவ் யூ கேன் என்ஹான்ஸ் யுவர் செக்யூரிட்டி அண்ட் என்னென்ன யூட்டிலைசேஷன்ஸ்லாம் கொண்டு வந்துருக்காங்க, தே அனௌன்ஸ்ட் இட். ஸோ எனி ஸ்பெசிஃபிக் டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. இஃப் நாட் வில் ஜஸ்ட் கண்டினியூ ஆன் திஸ் ஸ்பெசிஃபிக் ஒன். ஓகே, ஸோ இது வந்து AWS செக்யூரிட்டி ஏஜென்ட் கொண்டு வந்திருக்காங்க ப்ரோ. ஸோ ஆஸ் ஃபார் ஐ ரெட், மொத்தம் வந்து 3 ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் வந்து இட்ஸ் கோயிங் டு டேக்கிள். ஒன்று வந்து நீங்கள் வந்து ஒரு ஆர்கிடெக்சர் டிசைன் பண்ணுறீங்க. அந்த ஆர்கிடெக்சரில் நம்ம ஜென்ரலாக வந்து 360 டிகிரி அனாலிசிஸ் பண்ணுவோம் இல்லையா, இன் டர்ம்ஸ் ஆஃப் வந்து என்ன ஏதாவது செக்யூரிட்டி லூப் ஹோல் இருக்கா. ஸோ அந்த வேலையை வந்து இந்த செக்யூரிட்டி ஏஜென்ட் கேன் டூ நவ். ஸோ நம்மளோட ஆர்கிடெக்சரல் டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து ஒன்ஸ் யூ ஃபீட் இன், அது வந்து செக்யூரிட்டி வெல் ஆர்கிடெக்ட் ஃப்ரேம் ஒர்க்கில் வந்து ஃபிட் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத இட்ஸ் கோயிங் டு லெட் அஸ் நோ. இப்போதைக்கு வந்து இது வந்து பப்ளிக் ரிவ்யூவில் தான் இருக்குது. ஐ திங்க் மோஸ்ட் ஆஃப் த ஏஐ ஏஜென்ட்ஸ் அவங்க ரிலீஸ் பண்ணது எல்லாமே வந்து பப்ளிக் ரிவ்யூவில் தான் கரண்டாக இருக்குது. லைக் DevOps ஏஜென்ட்டாக இருக்கட்டும், செக்யூரிட்டி ஏஜென்ட்டாக இருக்கட்டும், இட்ஸ் இன் தி ஏர்லி அடாப்ஷன் ஸ்டேஜ். பட் ஆனால் வாட் ஐ குட் சி இஸ், இந்த அனௌன்ஸ்மெண்ட்டில் எதை நோக்கி போயிட்டுருக்கு அப்படின்னா, இப்போ இன்னும் தனியாக ஒரு க்ளவுட் டீம் தனியாக இருப்போம். ஸோ எனி ஸ்பெசிஃபிக் க்ளவுட் சம்மந்தமான கொஸ்டின் வேணும் ஆர் ஆர்கிடெக்சரல் டிசிஷன் வேணும்னா தே வுட் கம் அண்ட் ஆஸ்க் அஸ். ஸோ இப்போ அது எல்லாமே வந்து காம்பனண்ட்டாக தேர் ட்ரைங் டு ஸ்பிளிட் இட் அஸ் அன் ஏஜென்ட். லைக் DevOps ஏஜென்ட் இனிஷியல் ட்ரபிள் ஷூட்டிங் ஹெல்ப் பண்ணுறதுக்கு நம்ம பார்த்தோம். இப்போ வந்து செக்யூரிட்டி ஏஜென்ட் பார்த்தோம். அதே மாதிரி சர்வர்லெஸ் ஆர்கிடெக்ட் அந்த SAM முன்னாடி ஃபங்க்ஷனாலிட்டிஸ் பார்க்கும்போதுமே வந்து இட்ஸ் டூயிங் தட் ஒன்லி. லைக் ஒரு க்ளவுட் இன்ஜினியராக நீங்கள் என்னென்ன அட்வைஸ்லாம் கொடுப்பீங்களோ அந்த ஸ்பெசிஃபிக் பீசஸாக தேர் ஸ்லோலி சப்டிவைடிங் இன்டு அன் ஏஜென்ட் பீஸ். அதுதான் நான் வந்து வேர் இட் இஸ் டைரக்டிங் டு அப்படிங்கிறது என்னோட ஃபைனஸ்ட் அப்சர்வேஷன். இன்னொன்று ஒரு ஃபன்னாக ஒன்று சொல்லணும்னா, இந்த செக்யூரிட்டி ஏஜென்ட் பற்றி அது வரைக்கும் ஐ மீன் முன்னாடி இருந்த லைக் இதுக்கு முன்னாடி வந்து அந்த செக்யூரிட்டி ஏஜென்ட் மூலிமா அது வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிம்பிளாக ஒரு கோடை ஸ்கேன் பண்ணும். லைக் இட் டசன்ட் ஜஸ்ட் ஒரு ஸ்கேன் த கோட் மட்டும் இல்லாமல் இட் திங்ஸ் லைக் ஒரு அட்டாக்கர் மாதிரி. ஒரு இந்த ஏஜென்ட் வந்து வி கேன் கன்சிடர் ஒரு ஹேக்கர் மாதிரி யோசிக்கும் அப்படின்ற மாதிரி கூட கன்சிடர் பண்ணிக்கலாம். ஏன்னா இது வந்து கண்டினியூஸா வந்து ஒரு அப்ளிகேஷன் வந்து ரிவ்யூ பண்ணும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கான்ஃபிகரேஷன் எல்லாமே கண்டினியூஸா ரிவ்யூ பண்றதுனால ஒரு கோடு எழுதும் போதே அந்த லைக் அந்த 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 ஒரு எழுதுற மொமெண்ட்லயே லைக் இட்ஸ் கிவிங் அஸ் தி செக்யூரிட்டி. ஸோ மொத்தம் 3 ஃபங்க்ஷனாலிட்டிஸ் பண்ணணும்னு சொன்னேன் இல்லையா. ஒன்று வந்து அந்த டாக்குமெண்டேஷன் ரிவ்யூ பண்ணிட்டு நமக்கு சஜஷன் சொல்றது. ரெண்டாவது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி கோட் ரிவ்யூ. ஸோ உங்களோட எக்ஸிஸ்டிங் அப்ளிகேஷன் கோட் இருந்ததுன்னா அதை ஸ்கேன் பண்ணிட்டு அதில் ஏதாவது செக்யூரிட்டி வல்னரபிலிட்டி இருந்து சொல்ல போகுது. தேர்ட் வந்து இட் கேன் ஆல்சோ டூ ஆன் டிமாண்ட் பென் டெஸ்டிங். ஸோ உங்களோட அப்ளிகேஷன்ஸ்க்கு வந்து நீங்கள் பெனட்ரேஷன் டெஸ்டிங் பண்ணணும் அப்படின்னா ஆன் டிமாண்ட் பெனட்ரேஷன் டெஸ்டிங்குமே வந்து இட்ஸ் கேப்பபிள் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு தே ஹவ் அட்வர்டைஸ்ட். ஸோ அட் த எண்ட் கோயிங் ஃபர்தர் நான் சொன்ன மாதிரி தான். ஸோ வரப்போகிற காலகட்டத்தில் ஏஜென்ட்ஸ் அண்ட் ஏஐ இன்ஃபியூஸ் வந்து எல்லா இடத்துலையுமே வந்து கான்ட்ரிபியூட் ஆகிருக்க போகுது. ஸோ அது நம்ம எப்படி வந்து அடாப்ட் பண்ணிருக்கோம் அப்படிங்கிறது இட்ஸ் கோயிங் டு பி லைக் மேஜர் வின். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து நியர் ரியல் டைம் ரிஸ்க் அனாலிட்டிக்ஸ் அண்ட் செக்யூரிட்டி ஹப். இதுதான் ஒரு கோரிலேஷன்னா இதுல வந்து நம்ம அலர்ட்ஸ் லைக் இதில் வந்து அந்த லைக் செக்யூரிட்டி ஹப் வந்து வந்து கோரிலேட் பண்ணுது. ஐ மீன் என்ன மாதிரியான ஒரு சிக்னல் கிடைக்குது, ஒரு ப்ரையாரிட்டைஸ் ஒரு லைக் ப்ரையாரிட்டைஸ் பண்ணி கொடுக்குது இல்லை வந்து லைக் ரிஸ்க் எல்லாம். அதுக்கு தான் இந்த ஒரு அப்டேட். இந்த வந்து லைக் செக்யூரிட்டி ஹப் பற்றி முன்னாடியே தெரிஞ்சிருக்கு. ஒரு செக்யூரிட்டி டீம் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு செக்யூரிட்டி டீம் வந்து ஒரு 500 ஃபைண்டிங்ஸ் வந்து ஒரு லைக் டே டு டே கண்டுபிடிக்கிறேன்னா லைக் தே டோன்ட் ஹாவ் டைம். ஸோ வந்து இந்த ஒரு லைக் ரிஸ்க் அனாலிட்டிக்ஸ் என்னன்னா இது வந்து அந்த சிக்னல்ல லிங்க் பண்றதுக்கு லைக் மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இட்ஸ் டூயிங். ஸோ இட் மைட் ஷோ ஒரு லைக் ஐஎம் ரோடில் லைக் ரோலில் லைக் how exactly it's used, like what exactly the location,
ஏதாவது வந்து ஒரு அன்யூஷுவல் S3 டேட்டா ஆக்சஸ் கொடுத்துருக்காங்களா? ஸோ எல்லாமே இது அனலைஸ் பண்ணுது ஆக்சுவலா. ஸோ நான் பார்த்த வரைக்கும் ஸோ செக்யூரிட்டி சர்வீசஸ் இருக்கு இல்லையா, கார்ட் டியூட்டி, இன்ஸ்பெக்டர், அந்த இதோட கம்பைன் டேட்டாவை எடுத்து இட்ஸ் கோயிங் டு லுக் இன் டு கோரிலேட். ஸோ இதுவும் நடந்திருக்குன்னா இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் இட்ஸ் நியர் ரியல் டைம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இட்ஸ் மீன்ஸ் முன்னாடி வந்து யூ நீட் டு வெயிட் ஃபார் சம் டைம் இல்லையா. ஸோ இப்போ வந்து they bring it in instance. So which means again it can be integrated to other tooling கூட நீங்க integrate பண்ணலாம், like Jira audio or third party tooling, so that let's say ஒரு security incident flag ஆச்சுன்னா நீங்க வந்து security like தனியா cloud watch அலாமோ அந்த மாதிரி வைக்காம நீங்க ஜீரா மூலமா இன்டெகிரேஷன் ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க இந்த ஸ்பெசிஃபிக் டூலிங்ல. ஸோ விச் மீன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கிரிட்டிகாலிட்டி வந்து அலர்ட் ஆகிட்டு பீப்புள் கேன் ஸ்டார்ட் ஜம்பிங் ஆன் இட். ஸோ இட்ஸ் மீன்ஸ் முன்னாடி எப்படி பண்ணிட்டு இருந்தாங்கன்னா AWSோட நேட்டிவ் என்னன்னா, இங்கே பார்ப்பா இதெல்லாம் மெட்ரிக்ஸ் நாங்கள் கொடுத்துருவோம், எனி ஸ்பெசிஃபிக் அலர்ட்டிங் வேணும்னா நீங்கள் தான் கான்ஃபிகர் பண்ணுங்கிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம தான் வந்து கிளவுட் வாட்ச் மெட்ரிக்ஸ் கொண்டு வந்துட்டு இது பண்ணுவோம். இப்போ எல்லாமே வந்து தேர் ஓப்பனிங் இட் அப் தேர்ட் பார்ட்டி இன்டெகிரேஷன்ஸ். ஸோ 2-3 அப்டேட்ஸில் பார்த்தேன். இந்த செக்யூரிட்டி ஹப்லையும் நான் பார்த்தது என்னன்னா, they let you to integrate with third party tools like Jira. ஸோ தட் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் ஈவெண்ட் ஒரு ஸ்பெசிஃபிக் அலர்ட்டோ ட்ரிகர் ஆகும்போது இட்ஸ் ஆட்டோமேட்டிக்லி கோயிங் டு ட்ரிகர் இட் அ டாஸ்க் ஃபார் யூ அண்ட் தென் பீப்புள் ஸ்டார்ட் ஒர்க்கிங் டுவர்ட்ஸ் இட். இது இன்னும் நான் ஃபன்னின்னு சொல்ல முடியாது, பட் ஹவ் இட்ஸ் ஃபுல்லி ஆட்டோமேட்டட் எக்கோ சிஸ்டம் மாதிரி பில்ட் பண்ணுறாங்க. ஸோ உதாரணத்துக்கு ஆல்ரெடி வி சீன் செக்யூரிட்டி ஹப் பார்த்தோம், ரிஸ்க் அனாலிசிஸ், அண்ட் தென் வி ஆல்சோ சா செக்யூரிட்டி ஏஜென்ட் ரிவ்யூ பண்ணுறதுக்கு, அண்ட் தென் வி ஆல்சோ சா டெவாப்ஸ் ஏஜென்ட் எபிசோட் 1ல பார்த்தோம். இமேஜின் ஸோ டெவாப்ஸோட ஏஜென்ட்டோட அவங்க டுட்டோரியல் பார்த்துருந்தீங்கன்னா தேவோட செட் ஒரு அலர்ட் வருது, P1 வருதுன்னா அந்த டெவலப்பர் லாகின் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டெவாப்ஸ் ஏஜென்ட் வந்து ஒரு இனிஷியல் ட்ரபிள் ஷூட்டிங் பண்ணி வச்சிருக்கோம். இஃப் இட் இஸ் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருந்ததுன்னா அதுவே வந்து இட் வில் கோ ஹெட் அண்ட் ஃபிக்ஸ் யுவர் இஷ்யூ ஆல்சோ. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது பார்க்கும்போது இஃப் யூ AWS வந்து தேர் பில்டிங் அன் எக்கோ சிஸ்டம். ஸோ செக்யூரிட்டி ஹப் எனேபிள் பண்ணி ஜீராவில் டிக்கெட் கிரியேட் பண்ணி ஜீராவை வந்து டெவாப்ஸ் ஏஜென்ட் ஒர்க் பண்ணி பிஃபோர் ஈவன் ஆன் கால் இட் குட் ஏபிள் டு டூ இட். நியர் ஃபியூச்சர் நான் சொல்கிறேன், ஆஸ் ஆஃப் நவ் இருக்குமானா எல்லாமே வந்து இட்ஸ் இன் பப்ளிக் ப்ரிவியூவில் இருக்குது. பட் இஃப் யூ இன்டெகிரேட்டட் இது வந்து ஒரு ஆப்பிள் மாதிரியான ஒரு எக்கோ சிஸ்டம் மாதிரி தான் தேர் ட்ரைங் டு பில்ட் இட் இன் ஹவுஸ். ஸோ அதனால தான் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிலிட்டி தேர் ஆடிங் இட். ஏன்னா வந்து most companies they would have used Confluence, Jira use பண்ணுவாங்க. So rather restricting within AWS, they're opening a bit of gates for other tooling also. So that வந்து ஆர்கனைசேஷன் வந்து ஒரு புஷ்பேக் இல்லாமல் இல்லைன்னா எப்படி இருக்கும்னா 2 டிக்கெட்டிங் டூலிங்காக போயிடும் இல்லையா. லைக் வந்து ஒன்று வந்து ஃபார் AWSக்கு, இன்னொன்று வந்து இதுக்கு. ஸோ தேர் ட்ரைங் டு சால்வ் தட் ஸ்பெசிஃபிக் ப்ராப்ளம் ஆல்சோ வித் ஓப்பனிங் கேட்ஸ் ஃபார் தி அதர் டூலிங் லைக் Jira. உங்களோட தாட் என்ன பிரபு? அதான் இதில் ஐ மீன் ஒரு லைக் ஒரு சிஸ்டம், இதை வந்து ஒரு சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு சிஸ்டம் லுக்ஸ் அட் ஒரு டைமிங், ஒரு சோர்ஸ் ஆஃப் பிஹேவியர், என்ன மாதிரியான ஈவெண்ட் ரன் ஆகுது அப்படின்ற மாதிரி நிறைய ஆப்ஷன் சொல்லலாம். ஒரு எக்ஸாம்பிளாக ஒரு சடனாக ஒரு ஒரு IAM அனாமலியோ இல்லாட்டினா ஒரு நெட்வொர்க் ஸ்கேன் பண்ணும்போதோ, ப்ளஸ் இது வந்து எப்படின்னா கம்ப்ளீட்டாக இது லைக் என்னென்னலாம் த்ரெட்ஸ் இருக்குது ஸ்கேன் பண்ணி கம்ப்ளீட்டாக ஒரு அதோட ஒரு அன்யூஷுவல் டேட்டா அக்சஸையும் அனலைஸ் பண்ணுது. ஸோ இது வந்து ஒரு ஹை ரிஸ்க் அட்டாக் ஆகிற அந்த செயினை வந்து லைக் டெஃபினட்டாக இதை வந்து லைக் சேஃப்கார்ட் பண்ணுது. இது நமக்கு ஒரு ஆஃபீஸ் அட்மாஸ்பியரில் டே டு டே ஆக்டிவிட்டீஸில் நிறையா இருக்கு இல்லையா. வந்து ஒரு சடனாக ஒரு S3 ஆப்ஜெக்டை வந்து லைக் யார் அக்சஸ் பண்ணதாகட்டும், இல்லைன்னா வந்து ஒரு ஈஸி டு ஒரு இன்ஸ்டன்ஸை வந்து ஒரு போர்ட் ஸ்கேனிங் பண்ணுறதாகட்டும். ஸோ லைக் மல்டிபிள் ஆப்ஷன்ஸில் இட்ஸ் ஒர்க்கிங். இதில் மெயினாக பெனிஃபிட் ஆகிறது வந்து நமக்கு இந்த ஒரு க்ளவுட் செக்யூரிட்டி டீம்ஸ்க்கு ஆகட்டும், ஒரு SOC டீம்ஸ்க்கு ஆகட்டும். ஸோ இந்த மாதிரி டீம்ஸ்க்கெல்லாம் இது லைக் டெஃபினட்டாக இந்த ஒரு அப்டேட் ஒரு பெரிய அப்டேட் சொல்லலாம். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் எப்படி சொல்லலாம், இன்ஸ்டெட் ஆஃப் ரியாக்டிங் ஒரு ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் அலர்ட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ டீம் கேன் ஃபோக்கஸ் ஆன் டாப் 5 ஒரு ரியல் த்ரெட்ஸ் அந்த மாதிரி ஒரு செக்ரிகேட் பண்ணியும் இந்த டீம் பீப்புள் கேன் ஹேண்டில் ஈஸிலி. ரைட். ஸோ நெக்ஸ்ட் அப்டேட் வந்து கார்ட் டியூட்டியில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நவ் தே எக்ஸ்பேண்டட் இட் ஃபார் EC2 அண்ட் ECS. Yes, okay.
ஸோ இது நான் பார்த்த வரைக்கும் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, லைக் கிரிப்டோ மைனிங் பண்ணுறது அந்த மாதிரியான சஸ்பீஷியஸ் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே வந்து இட் கேன் ஹெல்ப் அஸ் டு அனலைஸ் அண்ட் அகைன் இதுவுமே வந்து ஏஐப்போட அனலிட்டிக்ஸ் தான். ஸோ நீங்கள் உங்களோட கால் டியூட்டியில் வந்து நீங்கள் இந்த EC2 அண்ட் ECS ஆல்ரெடி எனேபிள் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த புது ஃபங்க்ஷனாலிட்டிஸ் வந்து பை டிஃபால்ட் எனேபிள் ஆயிரும். ஸோ நீங்கள் தனியாக இதுக்குன்னு எதுவும் பண்ண தேவையில்லை. ஸோ இட்ஸ் ஜஸ்ட் நியூ ஃபங்க்ஷனாலிட்டி அடாப்ஷன் ஆஃப் ஃபைன் டியூனிங் அவங்களோட ஸ்கேனிங் அண்ட் அப்டேட்டிங் லாஜிக்ஸ் தான் வந்து தே ஹவ் brought it in. ஓகே, இது சரியான மோஸ்ட்லி லைக் அப்டேட். காட் டியூட்டி பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். இது வந்து கண்டினியூஸாக ஒரு த்ரெட் டிடெக்ஷன் பற்றிலாம் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு இது வந்து மெயின் திங்ஸ். ரைட். ஸோ இப்போ வந்து இது AWS லாகின்மே கொண்டு வந்துட்டாங்க வித்தின் CLI. ஸோ நம்ம முன்னாடி வந்து கன்சோலில் ஃபர்ஸ்ட் லாகின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுலேருந்து க்ரெடென்ஷியல்ஸ் எடுப்போம். இல்லைன்னா AWS CLIயில் வந்து SSM மூலிமா வந்து லாகின் பண்ணுவோம் இல்லையா, செஷன் மேனேஜர் மூலிமா லாகின் பண்ணிட்டு இருப்போம். இப்போ என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா யூனிட்டிபி வெர்ஷன் 2.32 இருக்கணும் மினிமம் CLI வெர்ஷன். பழைய இதில் வந்து ஒர்க் ஆகாது. ஸோ வென் யூ யூஸ் அ கமாண்ட் AWS ஸ்பேஸ் லாகின் CLIயில் யூஸ் பண்ணும்போது அது ஆட்டோமேட்டிக்காக ப்ரௌசருக்கு போயிட்டு உங்களோட லாகின் நீங்கள் எப்படி லாகின் பண்ணுவீங்களோ அது கேட்கும். ஸோ ஒன்ஸ் அந்த லாகின் பண்ணதுக்கு அப்புறமா டிஃபால்ட்டாக அந்த டெம்பரரி கிரெடென்ஷியல்ஸ் வந்து உங்களோட டெர்மினலில் வந்து ஆட் ஆயிரும். ஸோ ரேதர் நீங்கள் வந்து ப்ரௌசருக்கு போயிட்டு அதுக்கப்புறம் அந்த இதை காப்பி பண்ணி லோக்கலாக பேஸ்ட் பண்ணாமல் அகெயின் இது வந்து டெவலப்பர் எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஸ்மூத்தன் பண்ணுறது தான் என்ஷூரிங் செக்யூரிட்டி ப்ராக்டிசஸ். நம்ம முன்னாடி ஃப்ரீயாக விட்டுருந்தோன்னா என்ன இருக்கும்னா எய்தர் அவங்களோட யூசர் அசஸ்க்கு போயிட்டு தே கேன் ட்ரை டு ஃபெச் இட், லாங் டேர்ம் டோக்கன் ஃபெச் பண்ணலாம். இல்லை நீங்கள் வந்து கண்ட்ரோல் டவர் மாதிரி எனேபிள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த ஐடென்டி சென்டர் மூலிமா நம்ம லாகின் பண்ணும்போது அதுலேருந்து ஷார்ட் டேர்ம் ஃபெச் பண்ணுவாங்க. இது வந்து நீங்கள் ஸ்டார்ட் கன்சோல் ஓப்பன் பண்ணாலே போதும், AWS லாகின் பண்ணால் இட்ஸ் கோயிங் டு ஓப்பன் த ப்ரௌசர் ஃபார் யூ. அதில் நீங்கள் நார்மலாக அப்படி லாகின் பண்ணிங்கன்னா உங்களோட லோக்கல் CLIயில் வந்து கிரெடென்ஷியல்ஸ் கெட்ஸ் ஆட் ஆன். ஸோ அகைன் இட்ஸ் இது வந்து ஃபேன்சி ஏஐ கிடையாது, ஈஸி திங் ஆக்சுவலி. முன்னாடி வந்து அந்த நிறைய டெவலப்பர்ஸ் வந்து ஒரு AWS கன்சோலுக்கு தனி, CLIக்கு தனி, அனதர் ஃபார் SDKக்கு தனியாக இருக்கும் இல்லையா. ஸோ நிறைய கன்ஃபியூஷன் உருவாக்கும் இல்லையா. அது வந்து ஒரு சம்டைம் வந்து இந்த கீ எக்ஸ்பயர் ஆகும், செக்யூரிட்டி ரிஸ்க் இருக்கும், ஒரு கிரெடென்ஷியல் வந்து ஒரு மிஸ் ஆகும். ஸோ அது இல்லாமல் இது எல்லாத்துக்குமே ஒரு சிம்பிளான ஸ்டஃப். ஸோ லைக் யூ அத்தன்டிகேட் லைக் ஒன்லி ஒன்ஸ் உங்களோட ஒரு கன்சோல் ஐடென்டிட்டியிலேருந்து. அதுதான் லைக் ஒன் லாகின் எல்லாத்துக்கும். தட் இஸ் வாட் வி கேன். இதை நான் எப்படி மேனேஜ் பண்ணிட்டு இருந்தேன் முன்னாடினா, நான் முன்னாடியுமே கன்சோலில் போய் கிரெடென்ஷியல் எடுக்க மாட்டேன். வாட் ஐ யூஸ் டு டூ இஸ் நம்ம மேக் ஆர் நீங்கள் லினக்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா யூ கேன் யூஸ் ஏலியாஸ். ஸோ இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து ஏபிசின்னு டைப் பண்ணுறேன் உதாரணத்துக்கு அப்படின்னா ஐ கேன் சே யூ டிரான்ஸ்லேட் திஸ் டு அ ஸ்பெசிஃபிக் கமாண்ட் அப்படின்னு சொல்லி நான் பண்ணலாம். ஸோ ஐ யூஸ் ரைட் அ ஸ்கிரிப்ட். அதில் வந்து த ஸ்கிரிப்ட் ஓப்பன் அ ப்ரௌசர். ஸோ நீங்கள் அதெல்லாமே என்கோட் பண்ணி என்வரான்மெண்டல் வேரியபிளில் போட்டு வச்சுருந்தீங்கன்னா இட் கேன் கோ அண்ட் லாகின் ஃபார் யூ அண்ட் ஃபெச் த கிரெடென்ஷியல்ஸ். ஸோ நான் பர்சனல் ப்ராஜெக்ட்க்கு யூஸ் டு டூ தட். ஆப்வியஸ்லி லைக் ஆஃபீஸ்க்கு பண்ண மாட்டோம், ஏன்னா யூ கான் சேவ் யுவர் பாஸ்வேர்ட் அண்ட் ஸ்டஃப். அது டிஃப்ரெண்ட் காம்ப்ளெக்சிட்டிஸ் உண்டாகும். பட் ஐ யூஸ் டு டூ தட். இப்போ வந்து இட்ஸ் மோர் செக்யூர் வே. லைக் யூ டூ அன் AWS ஸ்பேஸ் லாகின் அண்ட் ப்ரௌசருக்கு போயிட்டு யூ என்டர் யுவர் பாஸ்வேர்ட் அண்ட் இட்ஸ் கோயிங் டு ஃபெச் த கிரெடென்ஷியல்ஸ் ஃபார் யூ. ஓகே, ஸோ இட்ஸ் ஒன் ஆஃப் த அகெயின் டெவலப்பர் ஓரியன்டட் updates தான். There's another update for AWS IAM Outbound Identity Federation. Any update on this one, Prabhu? இதில் லைக் இது வந்து லைக் முன்னாடி சொன்னதோட ஒரு சின்ன ஒரு லைக் IAM அவுட்பவுண்ட் எப்படி சொல்கிறதுனா இதில் லைக் முன்னாடி வந்து ஒரு API கீஸ் வந்து ஒரு சேவ் பண்ணுறது வந்து ஒரு பெயினான திங். அது வி ஹாவ் சம்திங் ஒரு ஆப் ஸ்டோர் API கேஸ்ன்னு சொல்லுவது. அது வந்து ஒரு வந்து செக்யூரிட்டியை வந்து ஒரு லைக் லீக் பண்ணுறதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது. ஐ மீன் லைக் ரிஸ்க் ஆஃப் லைக் லீக்கிங் இல்லையா. ஸோ இதில் வந்து ஒரு ஃபெடரேஷன் டோக்கன்ஸ் மாதிரி கொடுக்குற மாதிரி நான் பார்த்தேன் வேர்ஷன். இதில் வந்து என்னென்னா ஒரு ரியல் எக்ஸாம்பிள் என்னென்னா ஒரு
லைக் ஒரு எக்ஸ்டர்னல் சாஸ் வந்து இந்த மாதிரி இந்த லைக் ஜேடபிள்யூடி ஃபெடரேஷன் இருக்கு இல்லையா. ஸோ இன்ஸ்ட் ஆஃப் ஸ்டோரிங் ஏபிஐ கீஸ் வந்து லைக் என்விரான்மெண்ட் வேரியபிள் ஸ்டோர் பண்ணுறதுக்கு பதிலாக இதில் இது பண்ணுறதுக்கு. ஸோ இதில் வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கான தேவை வந்து ரொம்ப கம்மி இந்த இதில். அதுதான் ஜஸ்ட் ஈவன் ஐ லுக் அட் இட். ஸோ நான் பார்த்த வரைக்கும் இப்போ உங்களோட அப்ளிகேஷன் இருக்கு, அந்த அப்ளிகேஷன் வந்து ஒரு தேர்ட் பார்ட்டியோட பேசணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த தேர்ட் பார்ட்டியோட பேசுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஆத்தென்டிகேஷன் வெரிஃபிகேஷன் பண்ணுவீங்க இல்லையா அந்த அப்ளிகேஷன்ஸ்க்கு. ஸோ இதுக்கு முன்னாடி வழி என்ன யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னா, மோஸ்ட்லி தேவோட வென்ட் வித் லாங் டேர்ம் கிரெடென்சியல்ஸ் இருக்கும் இல்லையா, அதை வந்து என்கோட் பண்ணி தேவோட யூஸ்ட் இட். ஸோ இப்போ என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா, தேர் எனேபிளிங் தி ஆத்தென்டிகேஷன் ஷார்ட் லிவ் கிரெடென்சியல்ஸ். ஸோ உங்களோட அப்ளிகேஷன் வந்து வில் கெட் த JSON வெப் டோக்கன்ஸ் விச் இஸ் ஷார்ட் லிவ். அந்த வெரிஃபிகேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா தே கோ அண்ட் ஸ்பீக் டு தி அப்ளிகேஷன். ஸோ இந்த நியூ பிளாக் போஸ்ட் நீங்கள் QR கோட் ஸ்கேன் பண்ணிங்கன்னா தே வுட் ஹவ் கிவன் டயக்ராம் லைக் வந்து எப்படி வந்து ஒர்க் ஃப்ளோ ஒர்க் ஆகும்னு. ஸோ பேசிக்கலி இது வந்து ஷார்ட் லிவ் கிரெடென்சியல்ஸ் யூஸிங் JSON வெப் டோக்கன். அந்த ஃபங்க்ஷனாலிட்டிஸ் வந்து they have enabled it currently. Okay, so I'll move to the next one. Malware protection for AWS backup. Prabhu. அதுதான் உங்களுக்கு மோஸ்ட்லி மால்வேர் பற்றி எல்லாருக்கும் தெரியும். லைக் ஒரு ஸ்கேன் பண்ணும்போதும் இது வந்து அந்த மால்வேரை வந்து இன்னும் கூட கொஞ்சம் லைக் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு, ஒரு ஸ்கேனிங் சைட்லேயும் ஒரு ப்ரொடெக்ஷன் பண்ணுறதுக்கு நிறையா நமக்கு இப்போ நிறையா லைக் ஆர்டிஃபேக்ட் சொல்லுவோம் இல்லையா, அது எல்லாமே ஸ்கேன் பண்ணுறதுக்கு இது வந்து லைக் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. முன்னாடி வந்து எப்படின்னா ஒரு பெயின் ஏரியா என்னன்னா, அந்த லைக் பேக்கப் வந்து அது எந்த ஏரியாவில் லைக் டேட்டாவில் இன்ஃபெக்ட் ஆகிருக்கோ அதை மட்டும் லைக் கேரி பண்ணுற மாதிரி இருந்துட்டு, அதை வந்து ஒரு எப்படி பண்ணுறது, ஒரு மால்வேரை வந்து லைக் ரீஸ்டோர் இன்ட்ரோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ வந்து இந்த அப்டேட்டில் வந்து மோர் ப்ரொடெக்ஷன் கவரேஜ் ஃபார் த பேக்கப்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த லைக் பேக்கப்ஸ் இருக்கிறதுக்கு வந்து இன்னும் கூட கொஞ்சம் ப்ரொடெக்ஷன் லைக் எக்ஸ்ட்ரா. இப்போ நிறைய அந்த ஒரு ஐடி அட்மாஸ்பியர் அப்ளிகேஷன் சைடில் லைக் ரேன்சம் வேர் அட்டாக்னு எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இது வந்து இட்ஸ் ரீஸ்டோர் ஃப்ரம் த பேக்கப். பட் பேக்கப் இட் செல்ஃப் எப்படின்னா அந்த நம்ம பண்ற பேக்கப்க்கு வந்து இன்னும் ட்ரஸ்டடா இருக்கிறதுக்கு தான் இது வந்து லைக் மால்வேரோட ப்ரொடெக்ஷன் ஃபார் AWS பேக்கப் அப்படின்னா. ஸோ நம்ம லைக் சிம்பிளா சொல்லணும்னா லைக் பேக்கப் வந்து இன்னும் கொஞ்சம் சேஃபா இருக்கும், இல்லைன்னா லைக் ரீஸ்டோர்ல லைக் ப்ராப்ளமா இருக்கும் இல்லையா. ஸோ அதுக்காக தான் இந்த டயக்ராம் ஃப்ளோ தான். ஸோ உங்களோட பேக்கப் ரெக்கவரி பாயிண்ட்ஸ் இருக்க போது இந்த காட் டியூட்டி வந்து கோயிங் டு ஸ்கேன் தோஸ் பேக்கப்ஸ். அந்த பேக்கப் வந்து இன்ஃபெக்டட்னு பிளான் ஆச்சுன்னா அந்த ஸ்பெசிஃபிக் இதுலேருந்து நம்மளால ரீஸ்டோர் பண்ண முடியாது. ஸோ இட்ஸ் பேசிக்கலி லைக் பேக்கப்லேருந்து வரக்கூடிய மால்வேர் வந்து going to get it protected. ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து போஸ்ட் குவாண்டம் சர்டிஃபிகேட்ஸ் இன் ப்ரைவேட் CA. ஸோ இதை பற்றி பார்க்கும்போது எனக்கு லைக் ஐ காட் அ குட் ரீடிங் ஆன் திஸ் ஒன். ஸோ என்னன்னா, இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து ப்ரைவேட் CA இருக்கு, சர்டிஃபிகேட் வச்சுருக்கோம், அது எல்லாமே வந்துட்டு செக்யூர் தான், ரைட்? ஸோ இப்போ நம்ம நார்மல் ஒரு கம்ப்யூட் போட்டோம்னா இட் கேன் டேக்ஸ் இயர்ஸ் அண்ட் இயர்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் டீக்ரிப்டிங் அண்ட் கெட் த சர்டிஃபிகேட் டீகோட், கரெக்டா? ஆனால் அட் த அதர் எண்ட் வந்து இப்போ AI அண்ட் அதர் எவாலுவேஷன் இருக்கிற மாதிரியே குவாண்டம் கம்ப்யூட்டிங்குமே வந்துட்டு இட்ஸ் எவால்விங். ஸோ இப்போ இயர்ஸ் ஆஃப் டைம் வந்து கம்ப்யூட்டிங், நார்மல் கம்ப்யூட்டிங்கில் டீக்ரிப்ட் பண்ண எடுக்கிறது வந்துட்டு வித் குவாண்டம் கம்ப்யூட்டிங் வந்து இட்ஸ் கோயிங் டு டேக் few days or limited number of time to hack our system. So in the specific MLDSA என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா, they call it as module latest DSA. That's what they said. Okay. So which means இது எப்படி நம்ம நார்மல் கம்ப்யூட்டருக்கு வந்து ஹேக் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு செக்யூர் சிஸ்டம் கரண்ட்ல வச்சிருக்கோமோ, இது வந்து நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் என்கிரிப்ஷன் ஃபார் அ பிரைவேட் CA. So that even quantum compute can't hack it. So எப்படி வந்து ஹேக்கர் எவால்வ் ஆகிறாங்களோ சேம் டைம் நம்மளும் வந்து நம்மளோட சிஸ்டம் வந்து செக்யூர் பண்ணுறதுக்கான எவாலுவேஷன் இருக்கணும். ஸோ இந்த நியூ ஃபங்க்ஷனாலிட்டி மூலிமா இப்போ நீங்கள் கரண்ட் ப்ரைவேட் CA யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் ஆர்கனைசேஷனில் இட்ஸ் ஒர்த் சேயிங் தட் டு மூவ் இட் அண்ட் அடாப்ட் டு அ நியூ கிரிப்டோகிராஃபி ஆஃப் போஸ்ட் குவாண்டம் CA, so that
யாரோ ஒருத்தன் குவாண்டம் கம்ப்யூட்டிங் யூஸ் பண்ணி அவங்க சிஏ டிசைஃபர் பண்ணி அட்டாக் பண்ணுறதுக்கு முன்னாடி யூ ப்ரொடெக்ட் யுவர் செல்ஃப். ஸோ தட்ஸ் வாட் திஸ் ஸ்பெசிஃபிக் ஒன் தே brought in module it is digital signatures part. இது வந்து அதுதான் அந்த கம்பெனியோட இன்டர்னல் சர்டிஃபிகேட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே இது ரொம்பவும் யூஸ்ஃபுல்லா இருக்குன்ற மாதிரி. அதாவது லைக் சிஏ இட்ஸ் லைக் சர்டிஃபிகேட் அத்தாரிட்டி அதுதான் இங்க டிஃபைன் பண்றாங்க. ஸோ சர்டிஃபிகேட் அத்தாரிட்டிங்கிறது நம்ம டிஃபால்ட்டா நீங்க பப்ளிக் சிஏங்கிறது கூகுள் இருக்கான், ஏடபிள்யூஎஸ் வந்து ஒரு சர்டிஃபிகேட் அத்தாரிட்டி வச்சிருக்கான், டிஜிசெட் இருக்கு, குளோபல் சைன் இருக்கு. இதெல்லாமே வந்து பப்ளிக் அவைலபிள் சர்டிஃபிகேட். அதாவது நீங்க ஒரு வெப்சைட் நீங்க பப்ளிக் அசஸ் பண்றீங்க ஹெச்டிடிபிஎஸ்ல அப்படின்னா அதுக்கு ஒரு சர்டிஃபிகேட் இருக்கும். அதோட ஓனர் நீங்க தான் ப்ரொவைட் பண்றது, ஒரு சர்டிஃபிகேட் அத்தாரிட்டி இருப்பான். இதே பிரைவேட் சிஏ அப்படிங்கிறது உங்களோட க்ளோஸ்டு நெட்வொர்க்குள்ள நீங்க ஒரு டொமைன் வச்சிருக்கீங்க, பப்ளிக் இன்டர்நெட் கிடையாது, அதுக்கு நீங்க ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தான் வந்து நம்ம பிரைவேட் சிஏ போவோம். அதுலேயுமே வந்து டிசைஃபர் சேம் சிமிலர் லாஜிக் வந்து அப்ளை ஆகும். சின்ஸ் பப்ளிக் சிஏவோட செக்யூரிட்டி எல்லாமே வந்து அந்த பப்ளிக் சர்டிஃபிகேட் அத்தாரிட்டி பார்த்துக்குவோம், கூகுளாக இருக்கட்டும், ஏடபிள்யூஎஸ் இருக்கட்டும். வேற பிரைவேட் சிஏ இருக்கும்போது the responsibility வந்து ஷேர் செக்யூரிட்டி மாடல் இட் ஃபால்ஸ் ஆன் அஸ். ஸோ அந்த நியூ கேப்பபிலிட்டி வந்து they have introduced-ங்கிறது it's a good one. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்து simplified M2M pricing in Amazon Cognito. இது வந்து இந்த லைக் M2M authentication லைக் மெஷின் டு மெஷின். M2Mனா லைக் மெஷின் டு மெஷின் தான் லைக் ஜென்ரலாக டிஃபைன் பண்ணுறாங்க. ஸோ M2M authentication என்னன்னா ஒரு அப்ளிகேஷனில் ஒரு ஆத்தென்டிகேட் பண்ணும்போது லைக் ஐ மீன் லைக் டு லைக் அனதர் அப்ளிகேஷன் பண்ணும்போது இதில் வந்து வித்தவுட் ஒரு ஹியூமன் லாகின் இல்லாமல் என்ன மாதிரி லைக் ஆத்தென்டிகேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் லைக் மெஷின் டு மெஷின் நம்ம ஆத்தென்டிகேட் பண்ணுறதுக்கு இது மெயினாக. இது வந்து எங்கன்னா லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேக்எண்ட் சர்வீசஸில் லைக் இன்னொன்று இது பேக்எண்டை கால் பண்ணுற போது ஆகட்டும், இல்லைன்னா ஒரு மைக்ரோ சர்வீசஸை கால் பண்ணும்போது ஒரு பேமெண்ட் ஏபிஐலையோ, ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம். ஸோ இதுக்கு வந்து இந்த லைக் அமேசான் காக்னிட்டோ இந்த மாதிரி ஸ்டப்ஸும் இங்கே வந்து லைக் ரொம்ப யூஸ் ஆகுது. நீங்கள் ஆல்ரெடி இப்போ வந்து லைக் ஜென்ரலாக எப்படி ஆத்தென்டிகேட் பண்ணுவீங்க ஒரு லைக் ஒரு OAuth டோக்கன்ஸ் மூலயமா. ஸோ இந்த மாதிரி சில ஆப்ஷன்ஸும் இங்கே வந்து யூஸ் பண்ணுறாங்க. முன்னாடி வந்து ப்ரைஸிங் வந்து காம்ப்ளெக்ஸாக இருந்தது, அதே மாதிரி வந்து ஹார்ட் டு ப்ரெடிக்டாக இருந்தது. ஸோ இப்போ வந்து இந்த ஒரு நியூ ஹைலைட், இந்த ஒரு லைக் ஆஃப்டர் த ரீஇன்வென்ட் ஹைலைட்ஸ்க்கு அப்புறமும் இதை வந்து இன்னும் கூட சிம்பிளிஃபைட் பண்ணியிருக்காங்க. ஸோ M2M ஒரு வந்து ப்ரைஸிங் சைட்லேயும் இதை வந்து எப்படி சொல்றதுன்னா பை ரிமூவிங் லைக் பெர் ஆப் லைக் கிளைண்ட் ப்ரைஸிங் மாடல் மாதிரி ரிமூவ் பண்ணியிருக்காங்க. நம்ம ப்ரைஸிங் வந்து ரொம்பவே சிம்பிள் பண்ணியிருக்காங்க, ப்ரெடிக்டபிளாக ஒரு ஸ்கேல் பண்ணுறதுக்கும். இது வந்து லைக் பில் கால்குலேட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் முன்னாடியோட கம்பேர் பண்ணும்போது. ரைட். ஸோ நான் ரீட் பண்ணதுன்னா, ஸோ காக்னிட்டோ வந்து நீங்கள் ஜென்ரலாக யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா யூ ஹேவ் யூசர் பூல்ஸ் இருக்கும். யூசர் பூல்ஸில் நீங்கள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுவீங்க, யூசர் அக்கௌண்ட்ஸ். அது ஆத்தென்டிகேட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து வெரிஃபிகேஷன் நடக்கும். அது வந்து ஒன் வே ஆஃப் ஆத்தென்டிகேஷன் யூஸிங் காக்னிட்டோ. ரெண்டாவது வே வந்து வேர் மிஷின் டு மிஷின். அதாவது இப்போ உங்களோட மிஷின்னால இஃப் இட் ஹேஸ் த ஃப்ளெக்சிபிலிட்டி டு ஐடென்டிஃபை, அந்த ஃபீசிபிலிட்டி இருந்தது அப்படிங்கிற போது நம்ம வந்து மிஷின் டு மிஷின் வரும். ஸோ மேஜர் ப்ரைஸிங் சேஞ்ச் என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா, நீங்கள் முன்னாடி வந்து எப்படி ஒரு யூசர் பூலில் வந்து ஒரு யூசர் கிரியேட் பண்ணுவீங்களோ அதே மாதிரி உங்களோட மிஷின் மட்டும் நீங்கள் கிரியேட் பண்ணியிருக்கீங்க, இதுதான் வந்து இந்த மிஷின் தான் ஐடென்டிஃபையராக நீங்கள் ட்ரிகர் பண்ணியிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். லைக் they call it as client registration. ஸோ இந்த மிஷின் வந்து ஐம் ரெஜிஸ்டரிங் as a client காக்னிட்டோல அப்படின்னா, அந்த மிஷின் வந்து அவன் சக்ஸஸ்ஃபுல் டோக்கன் கேட்கல, நீ வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டு ஸோ ஐம் கோயிங் டு சார்ஜ் யூ. அதுதான் வந்து ப்ரீவியஸ் ப்ரைஸிங் மாடல். ஸோ நவ் வாட் தே சே இஸ், நாங்கள் அப்படி சார்ஜ் பண்ணல, ஆஸ் என் நம்பர் ஆஃப் த டோக்கன் ரெக்வஸ்ட் பண்ணி சக்ஸஸ் ஆகிறதுக்கு அந்த ஸ்பெசிஃபிக் சக்ஸஸ் டோக்கன் ரெக்வஸ்ட் இருக்கும் இல்லையா, அதுக்கு மட்டும் they are going to charge the billing. ஸோ அதான் வந்து மேஜர் சேஞ்ச். as you could see, like they have like tier 1, tier 2, tier 3 and ஃபர்ஸ்ட் டியருக்கு வந்து ஃபர்ஸ்ட் 1000 டோக்கன்ஸ்க்கு வந்து $2.25 வந்து கட்ட போறீங்க. ஆஃப்டர் கிராசிங் 1000 நெக்ஸ்ட் இதுக்கு வந்து இட்ஸ் கோயிங் டு பி லைக் 1.5 per 1000 tokens and it's going to keep on growing. Okay, so this is a major updates whatever I have seen. So நம்ம 1 hour time limit வந்துட்டோம் and we also completed
two major topics in serverless and security, identity, and compliance piece. Okay, so we are well on time. ஏதாவது specific questions இருந்ததுன்னா feel free to ask in comments. If not, எல்லாருக்கும் happy weekend, and next Saturday we will see you in at another session. Prabhu, anything to add on from your end? Yeah, that's what team. So இந்த ஒரு 1 hour எப்படி போச்சுனே தெரியல. ஸோ சேம் லைக் லாஸ்ட் வீக் இந்த வீக்கும் ரொம்பவே நல்லா போச்சு. ஸோ அதர் லைக் நெக்ஸ்ட் ஒரு 2 to 3 weeks இந்த ஒரு லைக் ஓவரால் என்னென்னலாம் கவர் பண்ணோம் அந்த லைக் ரீஇன்வென்ட் அப்படின்றத வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ தட்ஸ் வாட் லைக் பீப்புள் இந்த டைமில் கமெண்ட் பண்ண முடியாதவங்களுக்கு பீப்புள் கேன் லைக் ரீச்சஸ் த்ரூ லிங்க்டின் ஆர் இந்த லைக் யூடியூப் மூலியமாவோ இல்லை லைக் லிங்க்டின் இந்த ஒரு லைக் ஸ்பெசிஃபிக்ல ஒரு லைக் வீடியோ லைக் யூஆர்எல் கீழே கூட உங்கள் வந்து லைக் chat ஏரியாவில் கூட யூ கேன் ப்ரொவைட் யுவர் கமெண்ட்ஸ், எனி கொஷின்ஸ், ஃபீல் ஃப்ரீ டு ரீச் அவுட். யா, ஹாப்பி டு ரெஸ்பாண்ட் எவ்ரி ஒன். லாஸ்ட் வீக் நிறைய கொஷின்ஸ் வந்திருந்தது வாசன். இந்த வீக் கொஞ்சம் கொஷின்ஸ் கம்மி. ஐ திங்க் கொஞ்சம் பீப்புள் பொங்கல் மூட்ல இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். யா, ஒன்ஸ் அகேன் ஹாப்பி வீக் அண்ட் ஆல். Yeah, so Prabhu Bro would keep on the LinkedIn one in the banner. So okay, you can connect with him on LinkedIn, and the என்னோட LinkedIn URL keep Kannan. நீங்கள் யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா you can still give me a connection request and leave a ping. Also ஈவெண்ட் நீங்கள் லேட்டாக ஜாயின் பண்ணீங்கன்னா 2 மேஜர் அப்டேட்ஸ் கொடுத்துருந்தோம். ஒன்று வந்து the student commentary day is happening on 23rd of January. You can enroll yourself. So நான் பேசுகிறேன் அண்ட் நிறைய பேர் வந்து பேசுகிறாங்க லைக் ஃப்ரம் த கம்யூனிட்டி அண்ட் ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ 4 காலேஜ் சேர்ந்து நடத்துகிறாங்க. சத்யபாமா, பனிமலர், சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் அமிர்தா விஸ்வவித்யாபீடம். So join us for networking would be there. Also, one more thing is there on 31st Jan வந்து reinvent recap வந்து அஜிலிசியம் நடக்குது, plus Kiro night நடக்குது, which is sponsored by AWS and official from AWS. So அதில் நானும் பிரபுவும் பேசுகிறோம். So some good swags, good food has been planned for that specific day. So if you would be around, weekend தான் நடக்குது, Saturday தான் நடக்குது. So if you are in Chennai, எங்களை பர்சனலாக மீட் பண்ணணும்னா if you are interested to give a hi, to say hi, will be around during that day. Again, it's a free event, so free event தான் on a weekend in Chennai. So yeah, so would love to connect. So நீங்க ஈவென்ட் அட்டெண்ட் பண்ணிங்கனாலுமே do leave a message like I'm attending or say hi to us. Okay, yeah. So இந்த மாதிரி ஈவென்ட் ஒரு ஃபிசிக்கலாக நீங்கள் அட்டென்ட் பண்ணும்போது டெஃபினட்டாக அந்த லைக் பீப்புளோட ஒரு கனெக்டிவிட்டி, நெட்வொர்க்கிங் ஆல்சோ விச் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ரைட்? யூ கேன் கனெக்ட் வித் ஒரு லைக் ஃபிசிக்கலாக நம்ம வந்து லைக் மீட் பண்ணலாம், லைக் லாட் ஆஃப் ஆப்ஷன்ஸ். அண்ட் மோஸ்ட்லி இது வந்து மோஸ்ட் ஆஃப் த ஈவெண்ட்ஸ் வந்து சாட்டர்டே தான் நடக்குது. ஸோ ஸ்பெண்ட் சம் டைம். யா, all right. Thank you. Thank you, Vasan. Once again, thanks for the opportunity. Thanks for inviting me. And happy weekend, so, everyone, guys. Next Saturday we will see episode 3 la vandu we will see. Okay, next Saturday. Yeah. And then adukku அடுத்த Saturday we won't see, ஏனா நம்ம டைரக்டா அங்க அஜிலிசியம்ல பேசிட்டு இருப்போம். Okay, yeah. So we'll see you guys there. Thanks for joining. Thanks for joining, guys. Cheers. Thanks.